இந்த சிந்தனைக்கான வாய்ப்பை அளித்த நல்லுள்ளங்களுக்கும் இந்த சிந்தனையை கேட்க உள்ள அனைத்து சான்றோர்களுக்கும் எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை புரியுமாக என்று வாழ்த்தி வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற தலைப்பு அம்மா சொன்னாங்க, தொண்டே தர்மம் தொண்டே தெய்வம். தொண்டு செய்வதுதான் இந்த மனித பிறவிக்கான தர்மம், தொண்டு செய்வது தெய்வத்திற்கு சமமானது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு சிந்திக்க போறோம். இன்றைய இந்த காலகட்டத்துல எல்லாமே வேகமாக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ பக்கத்துல யாரு இருக்காங்கன்ற கூட பாக்குறது இல்ல. அந்த காலத்துல எல்லாம் வீடு கட்டும் போது அதுல ஒரு திண்ணையும் வச்சிருந்தாங்க, வழிபோக்கர்கள் ரெஸ்ட் எடுப்பதற்காக, அமர்வதற்காக, ஓய்வு எடுப்பதற்காக. ஆனா இன்னைக்கு பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்க கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு இது போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தொண்டு, அதோட மேன்மை, அதுதான் தர்மம், அதுதான் உண்மை அப்படின்றத பத்தி நம்ம உணரணும். உணர்ந்தவர்கள் மேலும் அதை ஒரு புரிதல் கொண்டு வரணும், அவங்களோட தொண்டுகளை மேம்படுத்தும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். தொண்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னை உலக மக்களின் வாழ்வில் நலத்திற்காகவே அர்ப்பணித்து எண்ணம், சொல், செயல் என்ற 3 வித ஆற்றல்களை பயன்படுத்தும் ஒரு பெருநோக்கமான ஒரு செயல். உலக மக்களுக்காக அர்ப்பணித்து எண்ணம் மூலமாகவும் சொல் மூலமாகவும் செயல், இந்த 3 வழியாக ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு உன்னத விஷயம்தான் தொண்டு அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. மேலும் வாழ்வதனை முற்றுணர்ந்து அதை அமைதி, வெற்றி வழிகண்டு வாழ வைக்கும் பேரறம் தொண்டு அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கை அப்படின்றது என்ன அப்படின்றத முழுதாக உணரணும். அது இந்த உலகம் அப்படின்றது கிட்டத்தட்ட தோன்றி ஒரு 450 கோடி வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல உயிரினம் தோன்றி 370 கோடி வருடங்கள் ஆகுது. உயிரினங்கள் ஆரம்பிச்சு இப்போ ஒவ்வொரு அறிவு முதல். ஆனா இந்த மனிதன் வந்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சுமார் ஒரு 70 லட்சம், அதாவது 1 கோடி வருடம் கூட ஆகவில்லை. அதோட கம்மியான காலத்தில் தான் அந்த மனிதன் அப்படின்ற ஒண்ணு உருவாயிருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் 450 கோடி வருஷங்கள் உள்ள இந்த பிரபஞ்சத்துல நாம வாழ போறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 வருஷம் இருக்குமா? அதுல ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் போட்டியும் பொறாமையும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களையும் மேம்படுத்தி நம்மளையும் மேம்படுத்திக்கணும் அப்படின்றதான் இந்த வாழ்க்கையை முற்றுணர்ந்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது மகரிஷி சொல்றாரு. பாரதியார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சுடுதலும் குளிரும் உயிர்க்கில்லை, சோர்வும் வீழ்ச்சியும் தொண்டர்க்கில்லை அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு உயிருக்கு சுடுதலோ இல்ல குளிரோ இருக்காது. அது மாதிரி சோர்வும் வீழ்ச்சியும் தொண்டர்களுக்கு இல்லை அப்படின்றது ஒரு நிதர்சனமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. இது என்னோட அனுபவத்திலும் நான் பார்த்தது. ஒரு வாட்டி ஒரு டிராவலிங்காக ஒரு வெளியூர் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 2-3 மணி ஆயிடுச்சு. காலையில ஒரு அன்பர் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, ஐயா உங்ககிட்ட மறுபடியும் நான் தீட்சை எடுக்கணும், துரிய தீட்சை, வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்கறாரு. நானே வந்ததே ஒரு 3:30-4 மணிக்கு தான் தூங்கினேன். ஒரு 3 மணி நேரம் தூங்கியிருப்பேன். சரி அது பண்ணலாம். எனக்கு எனக்கு ஒரு ஒரு செகண்ட் யோசிச்சு நம்மளே இப்ப டயர்டா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மறு செகண்ட் இறைநிலை எனக்கு உணர்த்துச்சு, நீ யாரு இதை பண்றதுக்கு? நீயும் நினைச்சாதானே அது தப்பு, இறைநிலை உன் மூலமாக செய்கிறது அப்படின்றத எனக்கு மறுபடியும் ஒரு ஐயா வாங்க கண்டிப்பா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அன்னைக்கு தீட்சை கொடுத்தேன். நான் கிராஸ் செக்கும் பண்ணிட்டேன். எப்படி இருந்ததுன்னு, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது அப்படின்றாரு. அப்போ நமக்கு அந்த சோர்வு வீழ்ச்சியோ தொண்டர்களுக்கு இல்லை, தொண்டு செய்யும் என்ற எண்ணத்துடன் செய்யும் போது எந்த ஒரு வீழ்ச்சியோ சோர்வோ இருக்காது அப்படின்றதுதான் சொல்றாரு மகாகவி சுப்பிரமணிய பாரதி. அதே மாதிரி அவரு சொன்ன இன்னொரு கவி எனக்கு ஞாபகம் வருது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்றது அவர் என்ன ஜாதி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்சது 2 ஜாதி. ஒண்ணு உயிருள்ள ஒரு பொருட்கள், 2வது உயிரற்ற பொருட்கள். இந்த 2 தான் அவர் பார்த்திருக்காரு. அப்ப அந்த உயிர் ஜாதி அப்படின்றதுதான் காக்கை குருவி எல்லாம், எங்கள் ஜாதி அப்படின்னா உயிரின ஜாதி அப்படின்னு சொல்றாரு. நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் அப்படின்னா எல்லாமே அணுக்களின் கூட்டு, நம்மை போல அணுக்களின் கூட்டு, அதனால அதுவும் எங்கள் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு
பாரதியார் சொல்றாரு. அந்த ஒரு உன்னத நிலையில இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில பல நேரங்கள்ல பல விஷயங்கள் இருக்கிற இன்னைக்கு போராட்டங்கள், சிக்கல்கள் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி தாயுமானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராபரமே அப்படின்னு சொல்றாரு. அன்பர்களுக்காக பணி செய்வதே அதை எனக்கு அதை அனுமதிச்சாலே போதும், எனக்கு இன்ப நிலை தானே வந்து எதும் அப்படின்னு சொல்லிட்டு தாயுமானவர் சொல்றாரு. அப்ப எல்லா மகான்களும் கூறக்கூடிய ஒரு விஷயம் வந்து பணி செய்வது, என் கடன் பணி செய்து இருப்பதே அப்படின்றதுதான் வந்து எல்லாரும் சொல்றாங்க. இதே மாதிரி மதர் தெரேசா, நாம் செய்யும் சிறிய சேவைகளும் அன்புடன் செய்தால் அவை பெரியவை அப்படின்றாங்க. ஒரு விஷயத்துக்கு வந்து தொண்டுக்கு வந்து அளவு என்ன அப்படின்றது எதுவும் சொல்ல முடியாது. சின்ன விஷயமாக இருந்தாலும் அதனால் பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியது. அதை நம்ம எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு அதை அன்போடு செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அதை மெஷர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு குரு கிட்ட வந்து ஒரு சீடன் கேட்கிறாரு, ஐயா வந்து தொண்டாற்றணும்னு சொல்றீங்க, நான் மற்றவங்கள மாதிரி வசதியாகவும் இல்லை, மற்றவங்க மாதிரி நான் ரொம்பவும் படிக்கல, என்னால நான் எப்படி வந்து தொண்டாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த குரு வந்து அந்த வழியில இருக்க அந்த அந்த ஒரு ஓரமா இருக்க கல்லை தூக்கி பக்கத்துல இருக்க குளத்துல போடுறாரு. அந்த ஒரு சின்ன கல்லின் தாக்கம் வந்து அந்த குளத்தில் ஃபுல்லா வந்து ஒரு விரிவலையை கொண்டு வந்தது. ஒரு சின்ன கல்லு தான், அதோட தாக்கம் அந்த குளம் முழுவதும் வந்து ஒரு விரிவு அலையை வந்து ஏற்படுத்தியது. அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது, சின்ன விஷயமாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தாக்கத்தை உருவாக்கும். அப்ப நீ வந்து உன்னால என்ன செய்ய முடியும், பெருசா செய்ய முடியலையே அப்படின்னு நினைச்சு இருக்கிறது பதிலா, உன்னால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள், ஒருத்தருக்கு ஆறுதல் கூறுறதோ, ஒருத்தருக்கு சின்ன உதவி பண்றதோ, எதுவாக இருந்தாலும் அது செய், அதுவும் தொண்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மதர் தெரேசா வந்து அன்னை தெரேசா தொண்டிற்கான ஒரு உன்னத எடுத்துக்காட்டு. அவங்க வந்து மார்க்கம் அப்படின்ற ஒரு லெப்ரசி பேஷண்ட்டை தொட்டு அதை எல்லாத்தையும் புண்களை எல்லாம் சுத்தம் செய்யறாங்க. அவர் சொல்றாரு, 1 கோடி கொடுத்தாலும் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்றாரு. அவங்களும் அதான் சொல்றாங்க, நானும் 1 கோடி கொடுத்தாலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்ப எதுக்காக செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு செய்யறது இறைநிலைக்கு செய்யறது, எல்லாம் இறைநிலை அப்படின்றதுனால இறைவனுக்கு செய்யும் தொண்டு உங்களுக்கு செய்யும் தொண்டு அப்படின்றத சொன்னாங்க. அதே மதர் தெரேசா ஒரு நாள் அவங்களோட சேவைக்காக பணத்தை திரட்டும் போது, அப்போ ஒவ்வொரு கடையா போய் கேட்கறாங்க. அப்போ அந்த கடைக்கு போகாதீங்கம்மா, ஒருத்தர் சொல்றாரு, அவர் வந்து மதிக்க மாட்டாரு, அவமானப்படுத்துவாரு, நீங்க அங்க போகாதீங்க அப்படின்றாங்க. இவங்க, நான் என்னுடைய விஷயத்தில் கிளியரா இருக்கிறேன், அவங்களுக்கு வந்து நான் முடிஞ்சதை கேட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில போய் அவர்கிட்ட கேட்கிறாரு. கை நீட்டி ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, கையில் வந்து எச்சிலை உமிழ்கிறார், எச்சிலை துப்பிடுறாரு. இத அந்த அந்த கையை எடுத்து வச்சுக்கிட்டு, இது எனக்கு போதும், அடுத்த கையை நீட்டிட்டு இந்த கையில மத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்றாரு. இதை பார்த்த அந்த ஒரு மனிதனும் மனம் இறங்கி வந்து கொடுத்தாரு. அப்ப அந்த தொண்டு செய்யும் போது நமக்கு என்ன, அன்புடன் செய்தாலே போதும், அந்த அன்பு இருந்தாலே போதும். அப்ப தொண்டு செய்யறவங்களுக்கு என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, தொண்டு என தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் பதவிக்கோ பணத்துக்கோ புகழுக்கோ ஆசைப்படலாகா, எதிர்பார்க்கவும் கூடாது. தொண்டுன்னு வந்ததுக்கு அப்புறமா இப்ப இன்னைக்கு பல பேர் வந்து அந்த போலியான ஒரு தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க, புகழுக்காக, அவங்களோட விளம்பரத்துக்காக செஞ்சிட்டு இருக்காங்க. அது உண்மையான தொண்டு இல்லை. நம்ம மனப்பூர்வமாக, மன சம்மதத்தோட, முழுவதுமாக நம்ம வந்து அர்ப்பணித்து செய்ய வேண்டிய விஷயம்தான் தொண்டு. மதர் தெரேசா என்ன சொல்றாங்க அப்படின்னா, a life not lived for others is not a life. மற்றவர்களுக்காக வாழாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி காந்தி வந்து, the best way to find yourself is to lose yourself in the service of others. அதாவது நாம் யார் என்று உணர்வதற்கு மற்றவர்களின் சேவையில் நாம் அர்ப்பணித்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றாங்க. இப்போ மகான்கள் எல்லாரும் சொல்ற விஷயம் வந்து தொண்டு அப்படின்ற ஒரு உன்னதமான விஷயம். மற்ற மதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தாலும் அதுதான் சொல்லுது. இந்து மதத்துல வந்து பரோபகாராய புண்ணியாய பாபாய பரபீடனம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிறருக்கு சேவை செய்வது புண்ணியம், பிறரை துன்புறுத்துவது பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பகவத்கீதை வந்து சமூக நலனுக்காக செயல்படுவது யோகமாகும், செயலற்ற வாழ்க்கை பாவத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. மற்றவர்கள் நலனுக்காக செய்வதுதான் யோகம், அது இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து
பாவத்தை தான் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றத சொல்றாங்க. நம்ம சைவ சித்தாந்தம் எல்லாமே கூட மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரர் அவங்க போன்ற நாயன்மார்கள்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கையே பிறருக்காக வந்து சேவைக்காக அர்ப்பணித்தாங்க. அப்பர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அருளால் பிறருக்கு சேவை செய்வதே சிவபூஜை அப்படின்னு சொல்றாரு. சிவனுக்கு, அந்த ஈசனுக்கு இந்த சுத்த வெளிக்கு செய்யும் வந்து பூஜை வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அருளால் பிறருக்கு செய்யும் சேவை தான் அதற்கு சமமானது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம கிறித்துவ மதம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் தை நெய்பர் அஸ் தை செல்ஃப், அஸ் தை செல்ஃப், உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி அப்படின்னு சொல்றாங்க. பைபிள் இந்த வசனம், நீங்கள் என் சகோதரருக்கு செய்த சிறிய உதவியும் எனக்கு செய்தது போல் ஆகும். அதாவது மற்றவங்களுக்கு செய்த சின்ன விஷயமாக இருந்தாலும் அது எனக்கு செய்வது போல் அப்படின்றத சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து வந்து அதுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டினார். நோயாளிகள், ஏழைகள், பசி உள்ளவர்களுக்கு உதவியதன் மூலம் அவர் அன்பே கடவுள் என்ற உண்மையை வந்து எடுத்துரைத்தார். இஸ்லாம் மதத்துல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த குரான்ல என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் உங்களிடம் கொடுத்ததை பிறருக்கு சேவையாய் பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட இருக்கிறது, உங்ககிட்ட கொடுத்தத விஷயத்தை மற்றவங்களுக்கு சேவை செய்து, தொண்டு செய்து அதை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட புனித நூலான அந்த ஹதீஸ்ல மனிதனின் சிறப்பு பண்பு பிறருக்கு உதவுவது அப்படின்னு சொல்றாங்க. மனிதனாக பிறந்ததன் உயர்ந்த பண்பே என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவுவது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட இந்த ஜகாத் அப்படின்றதுல வருமானத்தில் ஒரு பகுதி, அதாவது 2.5% வந்து ஏழைகளுக்கு செலுத்துவது கடமையாகும் அப்படின்றத பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள். அவங்க கடன்கள்லாம் வந்து போக மிச்சம் இருக்கிற அந்த வருமானத்தில் அவங்க 2.5 பங்கு வந்து மக்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. பௌத்த மதம், புத்திசமும் இதுதான் சொல்லுது. அதாவது பிறருக்கு சேவை செய்வது தம்மை உயர்த்தும் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களோட புனித நூல் தர்மபதம் அப்படின்றதுல பிறருக்கு செய்யும் உதவி மன அமைதிக்கு வழிகாட்டும். மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்மளோட மனமும் அமைதியாகும், அதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி யூத மதம், உலகத்துல வந்து ஒவ்வொரு நல்ல செயலும் கடவுளின் வந்து சீரமைப்பின் வந்து ஒரு பங்கு வகிக்கிறது. அப்ப நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்றத அந்த மதமும் சொல்றாங்க. அவங்களோட புனித நூல்களில் ஒன்றான தோரா அப்படின்றதுல பிறருக்கு உதவுவது கடவுளின் கட்டளையை நிறைவேற்றுவது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மற்றவங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்றத யூத மதமும் சொல்றாங்க. சமண மதமும் அதையே சொல்றாங்க. பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் உதவுவது தர்மம், அனைத்து உயிர்களும் சமம், சேவை என்பது சமத்துவத்தின் வெளிப்பாடு அப்படின்றத ரொம்ப தெளிவா எல்லா மதங்களும் கூறக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா, சேவை, தொண்டு, மற்றவர்களுக்கு உணர்ந்து அன்போடு செய்ய வேண்டும் அப்படின்றதான் எல்லா மதங்களும் சொல்லுது. மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தொண்டு அப்படின்ற டாபிக்ல உண்மையான தொண்டு யாது அப்படின்றத, உயிர்களுக்கு பசி, வெப்பத்தப்பும், காமம், உணர்ச்சிகள் பொதுவாகும். இவற்றை தீர்க்க உயிர்கள் எல்லாம் தேவை, சூழ்நிலை, பழக்கம் ஒக்க தம் முயற்சிகளை பயன்படுத்தும். உயிர்களிலே பிற உயிரின் உணர்ச்சி கூர்ந்து உணர்ந்து ஒத்து தவம் பேராற்றல் பெற்ற உயிரினமே மனிதனும் உயர் தோற்றமாம். உண்மையினை உணர்ந்தோடுகள் உயர் நோன்பாகும் அப்படின்றாரு. அது எல்லா உயிரினங்களிலும் ஒரு உயர்ந்த ஒரு உன்னத நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் தான். இயற்கை தன்னை அறிய ஒரு எடுத்துக்கொண்ட ஒரு கடைசியான ஒரு தோற்றம் தான் அந்த மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. பிற உயிரினங்கள்லாம் என்ன பண்ணுங்க, வேட்டையாடும், அது வந்து அதுக்கு வேண்டியது மட்டும் சாப்பிடும். ஒரு ரோட்ல ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது வந்து அதோட உணவு வந்து வேற எந்த நாயும் சாப்பிட விடாது. அதுலயே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாய் தான் சாப்பிடும். அதை வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் மிச்ச நாய்ங்க சாப்பிடும். அதுதான் ஒரு லீடரா இருப்பாங்க. அது மாதிரி நாய்கள் கூட வந்து மற்ற அந்த உயிரினங்கள் வந்து எப்படின்னா அதரோட தேவையை பூர்த்தி செய்யும். அதுக்கு சொன்ன அவங்களோட பிள்ளைகள் தேவையை வந்து பூர்த்தி செய்யுது. அதுதான் அந்த 5 அறிவு விலங்குகளோட வந்து தர்மம். ஆனா இதுல வந்து 6வது அறிவாக வந்த மனிதன் அது இதெல்லாம் உணர்ந்து மற்ற இந்த பேராற்றல் பெற்ற உயிரினமே மனிதன், நானும் இந்த ஐ எம் ஏ ஃபிராக்ஷன் ஆஃப் திஸ் டோட்டாலிட்டி அப்படின்றத உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த உண்மையை உணர்ந்தொள்க உயர் நோன்பாகும். தொண்டுதான் அதற்கான செயல்பாடு. இதை உணர்ந்து மற்றவர்களுக்கு தொண்டாற்றி இன்பம் காண வேண்டும் அப்படின்றத மகரிஷி சொல்றாரு. அடுத்ததாக தொண்டின் துணை, இதை பத்தி அம்மா சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து மெய்யுணர்வும் தொண்டும்.
தெய்வ நிலை உண்மை பொருள் தோற்றம் எல்லாம் அதன் நிகழ்ச்சி மெய்யுணர்ந்தோர் பேரறிஞர் மிகச்சிறந்த செயல் தொண்டு அப்படின்னு சொல்றாரு. இந்த தெய்வ நிலை தான் உண்மை பொருள். முதல்ல சுத்தவெளி வந்தது. சுத்தவெளியிலேருந்து இந்த பேரியக்க மண்டலம் வந்தது. இந்த பேரியக்க மண்டலத்தின் மூலமாக இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், தண்ணீர்க்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால 5 பௌதிகங்கள் ஒன்று பின்னர் ஒன்றாக வந்தது. அதுல இருந்து உயிரினங்கள் தோன்றுச்சு. அப்ப எல்லாத்துக்கும் உண்மை பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணு சுத்தவெளி தான். தோற்றம் எல்லாமே அதோட நிகழ்ச்சி தான். இதை மெய்யாக உண்மை என்பதை உணர்ந்தவர்கள் பேரறிஞர். அவர்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்டு. அப்ப மனவளக்கலையில் இருக்க நாம் இதை உணர்ந்தவர்கள். நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல் என்ன அப்படின்றது மகரிஷியை சொல்றது என்ன அப்படின்னா தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, எல்லாரும் சொல்றாங்க தொண்டு செய்வதால் எனக்கு என்ன பயன் அப்படி. எல்லாத்துக்குமே ஒரு பயன் பார்க்க ஆரம்பிக்கணும்ல, அதுவும் முக்கியம்தான். நம்ம மகரிஷியும் முதல் தான் தனது சுற்றம் அதுக்கப்புறம் தான் ஊரார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு இதன் மூலமாக என்ன பயன் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதை கொண்டு வந்திருக்கிறேன். முதல் விஷயம், நம்ம இந்த மனவளக்கலை ஒரு பயிற்சியை எடுத்திருக்கோம், கற்றுக்கொண்டு இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் கேட்கிறோம், அதன் மூலமாக தெரிந்து கொள்றோம். அந்த தெரிந்து கொள்கின்ற விஷயங்கள் எப்படி நமக்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதாவது முதல்ல நம்ம தெரிஞ்ச விஷயத்த எப்படி தக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஹர்மன்ஸ் எபிங்கான்ஸ் ஃபார்கெட்டிங் கர்வ் சொல்றாங்க. அதாவது ஒரு 100% இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு சிந்தனை உரையை கேட்கிறோம், ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்கிறோம். அதுல அந்த சிந்தனை உரையோட முடிவுல நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த 3/4 மணி நேரம் உரையை நீங்க சொல்லுங்க அப்படின்னா நம்மளால அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் தான் சொல்ல முடியும். கரெக்டுங்களா? அதற்கு மேல அந்த உரையில் சொல்ல முடியாது. அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கும். அதுதான் 100% ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிட்டைன். இந்த 5% 10% இன்ஃபர்மேஷன் கூட ஒரு நாள் கழிச்சு கேட்டோம் அப்படின்னா அதுல ஒரு 27%, ஒரு 30% கம்மியா தான் நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஒரு மாதம் கழிச்சு கேட்டோம் அப்படின்னா 25% கம்மியா தான் அதை ஞாபகப்படுத்திக்க முடியும், சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்ப நம்ம கேட்கிற விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பதன் மூலமாக நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். இதை இன்னும் ஆதாரபூர்வமாக கூற ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதோட டேட்டா நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். லேர்னிங் ரிட்டென்ஷன், அதாவது நம்ம படித்ததை எவ்வளவு தக்க வைத்துக் கொள்ள முடியும், எப்படி படிப்பதை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்றத. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம லெக்சரர்ஸ் பேசுவதை கேட்பதன் மூலமாக ஒரு 5% நம்ம படிச்சதை நம்ம அவங்க சொல்றதை ரிட்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. படிப்பதன் மூலமாக ஒரு 10% நம்ம புக்குகளை படிப்பதன் மூலமாக ரிட்டைன் பண்ணி கேட்கறதோட படிக்கும்போது இன்னொரு 5% கூடுதலாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. இது மாதிரி ஆடியோ விஷுவல்ஸ் அது மாதிரி இருக்கும்போது அதுல ஒரு 20% நம்ம ரிட்டென்ஷன் பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம், தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், அதை செய்து காட்டும் போது நம்ம மற்றவங்களுக்கு அந்த சொல்லி கொடுக்குறவங்க அதை செய்து காட்டும் போது ஒரு 30% அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம், அப்படி ரிட்டென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்தை டிஸ்கஷன் பண்ணும்போது, ஒரு கூட்டாக எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணும்போது, அந்த வகுப்பை பற்றி பேசும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5%, 7%, ஒவ்வொருத்தரும் அதை ஷேர் பண்ணும்போது பாதி 50, கிட்டத்தட்ட 50% ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம ரிட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அடுத்த நிலை எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அதை நாம் செய்வதன் மூலமாக உடற்பயிற்சியை பத்தி பார்க்கறது டிஸ்கஸ் பண்றது இல்லாம நாம் அதை செய்வதன் மூலமாக தவத்தை பற்றி தெரிந்து கொள்றதும் இல்லாமல் நாம் அதை செய்வதன் மூலமாக ஒரு 75% தக்க வச்சு கொள்ள முடியும் அப்படின்றாங்க. அப்ப எதுதான் அதிகமா பண்ண முடியும், அதிகமான ரிட்டென்ஷன் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 90% நாம் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பதன் மூலமாக அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்றாங்க. அப்ப இந்த மனவளக்கலையை நம்ம கற்றது, நம்ம அதுல அதிகப்படியான ரிட்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதை கேட்டுட்டு போறது இல்ல மற்ற ஸ்பீச்சஸ் கேட்கறது அதனால மட்டும் ஆக போவது இல்லை. உண்மையாக நம்ம மேம்படுத்துறதுக்கு அதை பத்தி ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு நாம் கற்றதை சொல்லித்தர
வேண்டும். அப்படி இருந்தாதான் 90% அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த விஷயங்கள் நம்ம அதை உணர்ந்து நம்மளால முடிஞ்ச சில தொண்டுகள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பதை வந்து நம்ம பண்ணணும். வள்ளுவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அந்த ஈதல் அப்படின்னா பிறருக்கு உதவுதல். அது எந்த வகையான உதவியாகவும் இருக்கலாம். பிறரது துன்பம் போக்க வேண்டிய உதவி, போக்கக்கூடிய உதவி எது செய்தாலும் அது ஈதல் அப்படின்றதுல வரையறையில வரும். இந்த மனவளக்கலையில வந்து நமக்கு வரவங்க வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் ஏதாவது ஒரு உடல் பிரச்சனையோ மனதளவுல பிரச்சனையோ அது மூலமா அப்படிதான் வந்து வராங்க. நம்ம அந்த கோர்சஸ் நடத்தும் போது அவங்களோட ஃபீட்பேக் கேட்போம் கடைசியில முடிஞ்ச அப்புறம். அப்போ அவங்க வந்து என்ன பலன் அடைஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் அவங்க தேடி வந்த விஷயத்த வந்து அதை சரி செய்திருக்காங்க. ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது, என்னால ஒன்றும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னாரு. அவருக்கு வந்து இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அதுல வந்து ஒரு தெளிவு பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. பிபி சரியா இருக்கு அப்படின்றாங்க. ஒரு அன்பர் ஒரு அம்மா வந்து என் கணவரோட வந்து ஒரு புரிதல் இல்லை, அவருக்கும் எனக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அவர் என்ன பிரிஞ்சிட்டாரு, அப்புறம் அந்த வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு உன்னத கலையை பத்தி சொன்னாங்க. அது வந்தேன். அந்த ஒரு டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. முடிஞ்சு அந்த ஒரு வருஷத்துல வந்து அவங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னோட கணவர் இப்போ வந்து என் கூட இருக்காரு, நான் வந்து இதுக்காக வந்தேன், என்னோட பிரச்சனைகள் தீர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி நான் ஆலியார்ல எம்ஆர்சிக்காக வந்திருந்தப்போ ஒரு அம்மா டிஸ்கஷன், அப்போ குரூப் டிஸ்கஷன் இருந்தது. அப்போ ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, என் கணவருக்கு வந்து அவங்க கணவருக்கு வந்து கேன்சர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது டாக்டரால வந்து சரியா பண்ண முடியாது அப்படின்ற சொல்லிட்டாங்க. இவங்க வந்து அந்த வாழ்த்தின் மூலமாகவே அவங்க வந்து தவ முடிவுல வாழ்த்தி வாழ்த்தியே அவருக்கு சரியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம வேற யாராவது நான் வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். அந்த அம்மா என்கிட்ட சொல்லும் போது அவங்களோட உணர்வு வந்து எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது அது நம்ப கண்டிப்பா ஒரு உண்மை அப்படின்றது தெரிய வந்தது. அப்போ அந்த வாழ்த்தின் மூலமாகவே ஒரு கேன்சரை சரி பண்ண முடியும், அதுவும் ஒரு வகையான தொண்டு தான். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அந்த எம்ஆர்சியில ரொம்ப ஏஜ்டா இருந்தாரு. ஆனா அவர் ரொம்ப துரு துரு துருன்னு நடந்து வந்துட்டே இருந்தார். எல்லா இடத்துக்கும் ரொம்ப ஆக்டிவா போயிருந்தார். ஒரு 5 நிமிஷம் பிரேக்குன்னா எங்கேயாவது போயிட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டு இருந்தாரு. நான் அவர் கூப்பிட்டு கேட்டேன், ஐயா நீங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்களா, ரொம்ப துரு துருன்னு இருக்கீங்களே அப்படின்னு. ஐயா 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பேரலிசிஸ் இருந்தது ஐயா, கை கால் முடக்கமா இருந்தது, என்னால நவுந்து கூட முடியாது. அப்போ இந்த பயிற்சியை பத்தி தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நான் அதை வந்து என்ன சரி செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. இதை தேடி வந்தவர்களுக்கான பிரச்சனைகள் அது பலதரப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வாக நம்ம மனவளக்கலை இருந்திருக்கு. அப்ப இது மாதிரி ஒரு உன்னத விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நமக்கு ஒரு கடமை. மற்றவர்கள் நம்மால் வந்து நன்றாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் போதே ஒரு சந்தோஷம். அந்த ஃபீட்பேக் ஒவ்வொரு வாட்டி கேட்கும் போதும் அது மேலும் ஒரு உத்வேகத்தை வந்து நமக்கு அது கொண்டு வருது. அப்போ நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் நம்ம மற்றவங்களுக்கு செய்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இறைவணக்கத்திலும் மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதி நெறி உணர் மாந்தர் ஆகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்றாரு. இந்த எது நீதி எது அறநெறி அப்படின்றத உணர்ந்து வாழும் நிலை உணர்ந்து தொண்டு ஆற்றி, அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்றத உணர்ந்து இன்பம் காண்போம், தொண்டு ஆற்றுவதன் மூலமாக இன்பம் காண்போம் அப்படின்ட்டு மகரிஷியும் அதுதான் வந்து சொல்றாரு. சரி, இதெல்லாம் நம்ம பொதுப்படையா பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா போலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதற்காக தொண்டு செய்ய வேண்டும்? இந்த மனவளக்கலை பயிற்சி வந்து கிடைத்ததே நம்ம செய்த ஒரு நல்வினை. அதை வந்து பெருக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம மற்றவர்களுக்கும் ஈடுபடுத்த வேண்டும். இந்த விஷயம் நல்ல விஷயம் மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னா, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னா, அப்ப மற்றவங்களுக்கும் நம்ம அதை வந்து கொண்டு போய் சேர வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம இதுல வந்து ஒரு நல்ல விஷயங்களை அனுபவிச்சிருக்கோம். அந்த அனுபவம் அந்த சந்தோஷம் நம்முடன் மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றி உள்ள சுற்றத்தார்க்கும் அது கொண்டு போய் சேர வேண்டும், சேர்க்க வேண்டிய கடமை நம்முடையது அப்படின்றத சொல்ல விரும்புறேன். அப்புறம் மனிதனின் 6வது அறிவின் முழுமை பேர் வந்து மற்றவருக்கு உதவ வேண்டும். ஐந்தறிவு விலங்குகள் போல வந்து செயல்படக்கூடாது. ஈவன் இப்போ அந்த ஐந்தறிவு விலங்குகள்ல சில இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பறவைகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா
அது ஒரு நாள் நீங்க ஒரு காகத்துக்கு சாப்பாடு போடுங்களேன், அடுத்த நாள் வந்து ஒரு 2 காக்கா எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். அதே மாதிரி ஒரு பறவைக்கு போடுறீங்க, ஒரு புறாக்கு போடுறீங்க அப்படின்னா அதுங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நம்ம மட்டுமே நம்ம உணவை சாப்பிடக்கூடாது, மற்றவர்களுக்கும் அதை ஆஹ், சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு எறும்பு, அந்த சின்ன ஒரு உயிரினம் அது வந்து ம அது கிடைச்ச உணவை வந்து எங்க இருக்குன்றது மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கும் வழிகாட்டுதோ, அந்த அளவுக்கு கூட நம்ம இல்லையே என்று அப்படின்றது வந்து ஒரு வருத்தமான விஷயம். 6வது அறிவில் முழுமை பேறு பெற்ற பின்னும் நம்ம இதை பண்ணல அப்படின்னா அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அதை நம்ம முழு மனதோடு முழு முயற்சியோடு செய்ய வேண்டும் அப்படின்றான். சரி ஐயா, நான் வாழ்த்திட்டே இருக்கிறேனே அது போதுமா? பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட சேவை செய்யும் கைகள் புனிதமானவை. வாழ்த்துங்க, நல்ல விஷயம்தான். ஆனா வாழ்த்துறது மட்டுமே இருக்க வேண்டாம். நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயம் அதை வந்து நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிரினும் வந்து கடவுள் தான் இருக்கிறார். மனிதனுக்கு செய்யும் உண்மையான சேவை வந்து கடவுளுக்கு செய்யும் சேவை அப்படின்றத புத்தர், மகாவீரர், இயேசு அப்படி எல்லாம் எல்லாருமே, எல்லா மகான்களும் எல்லா வேதங்களும் சொல்கின்றன. இதை பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ஒருத்தர் வந்து காட்டுல தனியா ஒரு வீடு வச்சிருக்காரு, வீட்டுல இருக்காரு. தவம் பண்ணிட்டே இருக்கிறாரு. தவம் பண்ணும்போது இறைவன் வந்து அவரோட தவத்தை மெச்சு வந்து நேரா வராங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்றான். நீ என்னை வந்து நேரா வந்து பார்க்கணும், இந்த தவத்தின் மூலமா இல்லாம என்னை நேரா வந்து என்னோட உபசரிப்பை நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படியே ஆகட்டும், நான் நாளைக்கு உன்னை வந்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரு நாளைக்கு இறைவன் வராரு அப்படின்னு உடனே விதவிதமான பழங்கள், அந்த உணவுகள் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்காரு. ஜூசஸ், ஃப்ரூட், பழச்சாறுகள் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. தண்ணி நிறைய வச்சிருக்காரு. இறைவன் வந்தா உட்காரத்துக்கு ஒரு அழகான ஒரு சேர் வந்து உருவாக்கினாரு. அவர் வந்து படுத்தா அந்த படுக்க சொன்னாருனால அதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட், ஒரு மெத்தை ஒன்று உருவாக்கி காட்டுல இருக்க பொருட்கள் கொண்டு உருவாக்கி அழகா வந்து வச்சாரு. இது வச்சுட்டு இறைவனுக்காக காலையில இருந்து எந்திரிச்சு காத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு அம்மா, வயதான அம்மா வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து, ஐயா எனக்கு ரொம்ப நேரம் நடந்து வந்துட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், ஏதாவது கொஞ்சம் பசிக்குது, ஏதாவது கொஞ்சம் சாப்பிட இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து அதெல்லாம் முடியாது, போ போ, இந்த நேரத்துல வந்து சாப்பாடு கேட்கற, நானே வந்து கடவுளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அந்த அம்மா போயிடுறாங்க. அப்புறம் இன்னொரு வயதானவர் ஒருத்தர் வர்றாரு. தண்ணி ஏதாவது கிடைக்குமா ஐயா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்க அப்படின்னா. தண்ணியும் இல்லை, எதுவும் இல்லை, நீங்க போங்க, நான் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரோட வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறேன், இந்த நேரத்துல ஏன் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்றீங்க, கிளம்புங்க அப்படின்றாங்க. அஹ் ரொம்ப அதை விட வயதான ஒருத்தர் வந்து உடம்பு முடியாம, ரொம்ப நடக்கவும் முடியாம வந்துட்டு இருக்காரு. ஐயா கொஞ்சம் என்னால முடியல, நான் கொஞ்சம் இளைப்பாறிட்டு போறேன், கொஞ்சோண்டு இடம் கொடுங்க, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன் அப்படின்றாரு. ஒரு எல்லாரும் எதுக்காக எந்த நேரத்துல எப்படி வரீங்கன்னு எனக்கு தெரியல, நான் ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்கிறேன், தயவு செஞ்சு வெளில போங்க, அவங்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காரு, இறைவன் வந்து வரவே இல்லை. அப்புறம் மறுபடியும் வந்து அன்னைக்கு சாயங்காலம் வந்து கடும் தவத்துல இருக்கிறாரு. தவத்துல வந்து இறைவன் வந்து அவர் உள்ளாகமாக உள்ளார வந்து தோன்றாரு. அப்போ வந்து கேள்வி கேட்கிறாரு, நான் வரேன்னு சொல்லிட்டு வரலையே, உன் மேல எனக்கு கோவமா இருக்கு அப்படின்றார். ஆனா பைத்தியக்காரனே, நான் தான் வந்து காலையில உணவு கேட்டது, தண்ணி கேட்டது, 2வது அப்புறம் படுக்க இடம் கேட்டது, நான் எல்லாமே நான் தான். நான் ஒவ்வொரு முறை வரும்போது நீ என்னை வந்து துரத்தி அமைச்சிட்டு இப்போ ஏன் வரலன்னு கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்றாரு. அது இந்த கதையோட சாராம்சம் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒரு அங்கம் தான் அப்படின்றது. அதாவது எல்லாருமே நம்ம ஒரு பார்ட் அப்படின்றது தான். இயற்கையின் வந்து ஒரு பகுதி அப்படின்றது தான் அது சொல்ல வர்றது. அப்போ மற்ற உயிர்களுக்கு, மற்ற பொருட்களுக்கு நாம் செய்யும் சேவை இந்த இறைநிலைக்கு செய்யும் சேவை அப்படின்றத ஒரு உணர்த்ததுக்கான அந்த கதை. அது மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யாத அல்லது தொண்டு செய்யாத அறிவு வந்து இருந்தும் வந்து பயனில்லை. என்னதான் நீங்க சொத்து வச்சிருந்தாலும், என்னதான் நீங்க அறிவு வச்சிருந்தாலும், என்னதான் நீங்க மனவள கலையில வந்து ஒரு ஆளுமை படைத்திருந்தாலும், அதை வந்து மற்றவர்கள் நலனுக்காக நீங்க பயன்படுத்தவில்லை என்றால் அதற்கு வந்து அர்த்தமே இல்லை. அதை பயின்றதோ இல்லை அவ்வளோ சொத்து வச்சிருப்பதோ வந்து அது தேவையில்லாத ஒரு குப்பை அப்படின்றதான் நம்ம எடுத்துக்கணும். தொண்டு வந்து பெரியதாக இருக்க வேண்டியதில்லை, உண்மையாக இருக்க வேண்டும். அதாவது எவ்வளவு செய்யணும், எப்படி செய்யணும், பெருசா செய்யணுமா, அதெல்லாம் எதுவும் வந்து முக்கியம் இல்லை. அது வந்து உண்மையாக இருக்க வேண்டும். உதாரணமாக இது உண்மையான நடந்த சம்பவம்.
ஆனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தங்க. அவங்க வந்து ஒரு காப்பகத்துல இருந்தாங்க. அவங்கள பார்க்க வர டாக்டரு இல்லை யாரு வந்தாலும் வந்து சத்தம் போடுறது, நகத்தால் வந்து கீறுவது, அடிப்பது, இது போலவே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த ஆனி அப்படின்றது ஒருத்தங்க. அவங்க அதை பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை செய்யற ஒரு அம்மா, பெருக்கு கூட்டக்கூடிய ஒரு அம்மா வந்து ஒரு நாள் அவங்க மேல பாவப்பட்டு அவங்களுக்காக ஒரு கேக் செஞ்சு வந்து வச்சுட்டு, வேணா அதை வச்சிருக்கேன் நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டாங்க, என்ன அடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து ஆனியும் வந்து ஒரு பாசமான ஒரு அன்பு, அந்த ஒரு புரிதல் அவங்களுக்கும் அதை உணர முடிஞ்சது. அதை சாப்பிட்டாங்க. அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும் அது மாதிரி இவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க சொல்றதை கேட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த அந்த நர்ஸ் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப டாக்டர் கிட்ட சொல்லி இந்த பொண்ணு மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த அம்மாவை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து வந்து கொஞ்சம் படிக்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. டீச்சராகவும் வந்து வந்தாங்க. அந்த டீச்சர் தான் வந்து பிற்காலத்தில் வந்து ஹெலன் கெல்லர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். 14க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அதில் மகாத்மா காந்தி பற்றி எழுதினாங்க. அவங்க வாழ்க்கை விளக்கம், அது சுயசரிதம் எழுதியிருந்தாங்க. அது வந்து ரொம்பவும் ஃபேமஸான ஒரு விஷயம். 19 மாதமாக இருக்கும்போது அவங்களுக்கு கண்ணும் காதும் கேட்காமல், கேட்பதும் வந்து திறன் அது வந்து போயிடுச்சு. அதற்கப்புறம் அவங்க வந்து இந்த ஆனி அப்படின்றவங்களோட ஹெல்ப், அதாவது இந்த கண் தெரியாம ஒருத்தங்க இருந்தாங்களா, அந்த வேலைக்காரங்க உதவி செஞ்சாங்களா, அந்த அம்மா வந்து அவங்களோட ஹெல்ப் மூலமா வந்து இவங்க வந்து படிச்சு மெயின் பண்ணிட்டு இவங்க வந்து ஹெலன் கெல்லருக்கு டீச்சரா வந்து அவங்க படிப்பதற்கும் முதல் டெஃப் அண்ட் டம்ப் பட்டதாரி ஆனாங்க. அதற்கும் வந்து பெரும் உதவியா இருந்தாங்க. இந்த ஹேலன் கில்லர் உருவாவது எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆனியால. அந்த ஹேலன் கில்லரே சொல்லியிருப்பாங்க, ஆனியால தான் நான் இன்னைக்கு பெரிய ஆளானேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க சொன்னது நம்ம 2 பேருமே உருவானதுக்கு காரணம் அன்னைக்கு அந்த ஒரு வேலை செய்யும் ஒரு பணியால் எனக்கு செஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான். அப்படி இல்லைன்னா நான் இன்னைக்கு உருவாயிருக்க மாட்டேன், நான் உருவாகலைன்னா நீயும் உருவாயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொண்டோட அளவு பெரிதாக இருக்கும். அன்னைக்கு அவங்க பண்ணது ஒரு சின்ன விஷயம் தான், ஆறுதலான வார்த்தை. அந்த வார்த்தை வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு ஹெலன் கில்லரை கொடுத்துருக்கு அப்படின் போது, அப்ப அதுல வந்து அளவு முக்கியமில்லை. உண்மை எப்படி மெஷர் பண்ணப்படுது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய அந்த மனநிலையை பொறுத்து, மனதார செய்ய வைக்கக்கூடிய அந்த நிலையை பொறுத்து தான் அதோட அளவு பெரிதா இல்லையான்றத நம்ம நிர்ணயம் செய்ய முடியும் அப்படின்ற சொல்லிக்க விரும்புறேன். அதே மாதிரி நம்ம முழு அர்ப்பணிப்போடு தவம் நடத்தும் போதும், தீட்சை கொடுக்கும் போதும், வந்து தத்துவ விளக்கம் கொடுக்கும் போதும் நம்ம ஆழ்ந்த உள்ளுணர்வாக உணர முடியும். அதனால நமக்கும் நம்மை சார்ந்தோருக்கும் வந்து நன்மை ஏற்படும் அப்படின்றத என்னோட அனுபவம், எல்லாரோட அனுபவமா இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம ஃபுல் இன்டென்ஷனோட பண்ணும்போது நாம வந்து ஒரு கருவிதான். இறைநிலை வேதாத்திரி மகரிஷி நம்மளை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் வந்து ஒரு கருவியாக தான் இருக்கோம் அப்படின்றத உணர்ந்து அர்ப்பணித்து நம்மளால செய்யும் போது அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்மை சார்ந்த குடும்பத்தினர், சுற்றோர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு நல்ல பதிவுகளை வந்து கொடுக்குது அப்படின்றது ஒரு உண்மை. நம்ம நாடி வருவங்களோட பிரச்சனை வந்து தீர்த்தால் வந்து நாம பெற்ற புண்ணியம் அனைத்தும் நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் போய் சேரும். நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அதனால சிலர் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுது. ஒரு கணவன் மனைவி உள்ள இருக்க பிரச்சனைகள் தீருது, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீருது, அவர்கள் உடலில் உள்ள பிரச்சனைகள் தீருது. இது எல்லாமே அந்த அந்த ஒரு செயல்ல ஒரு பங்கு நமக்கும் இருக்கு. அந்த புண்ணியத்தின் பங்கு நம்மளோட சந்ததியினருக்கும் இருக்கு, நம்ம சுற்றியுள்ளவங்களுக்கும் இருக்கு. அப்போ நம்ம அந்த பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. ஆனா இது போன்ற ஒரு நல்ல வினைகளும் நமக்கு இருக்கும் என்பதனால் நம்ம கண்டிப்பாக வந்து தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்றோம். பிறருக்கு சேவை செய்தால் நமது தேவைகளை இறைநிலை தானாக வந்து நிறைவேற்றும். மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய சேவை வந்து எனக்கு சார் டைமே இல்லை, நான் எப்படி பண்றது டைம் சேவை அப்படின்னா, நீங்க மற்றவங்களுக்காக சேவை செஞ்சாலே போதும். உங்களோட தேவைகள் என்னவோ அது இறைநிலை தானாக வந்து நிறைவேற்றும். இது என்னோட அனுபவம் கூட. வகுப்புகள் நடத்துறதுக்காக கூப்பிடும்போது நான் என்னோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை முடிந்தவரை அதை தள்ளி வச்சு கொண்டு நான் வந்து அதை ஃபர்ஸ்ட் நோன்னு சொல்றது இல்லை,
எஸ் அப்படின்றது தான் சொல்றது. ஏன்னா எனக்கு அந்த என்னோட அந்த ப்ரியாரிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ஏதாவது ஒரு வழி மூலமாக அது நிறைவேறிடும். நான் வந்து முழு மனதோட இதை செய்யறோம் அப்படின்னா, நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்மளோட பிற தேவைகள் வந்து இறைநிலை வந்து தானாக வந்து நிறைவேற்றும். அதை நம்மளோட அனுபவத்தை நம்மளும் பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியின்படி வந்து நீங்க மற்றவருக்கு வந்து என்ன நினைக்கிறீங்களோ, இல்ல என்ன சொல்கிறீங்களோ, இல்ல என்ன அவங்களுக்கு செய்கிறீங்களோ, அதுதான் வந்து உங்களிடம் இயற்கை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். சில பேர் வந்து எப்ப பார்த்தாலும் ஆம், புலம்பிட்டே இருப்பாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலும் மேலும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. சில பேர் கஷ்டமே இருந்தாலும் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் வந்து ஒரு நேரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். மறுபடியும் வந்து ரிகவர் ஆயிட்டு எவ்வளவு பிரச்சனையா இருந்தா ரிகவர் ஆகி பயங்கர ஸ்ட்ராங்கா வருவாங்க. அதற்கு காரணம் என்னன்னா நம்மளோட ஈர்ப்பு விதி அடிப்படை தான். நாம எதை நினைக்கிறோமோ, எதை செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வந்து சேரும். மற்றவர்களுக்கு மனதார நன்மையை செய்தால் நமக்கும் நன்மைகள் பல மடங்கு வந்து சேரும். அதனால தொண்டு வந்து கண்டிப்பாக ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம வந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அதுதான் வந்து கற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறந்த வழியாகும். நான் இந்த எம்ஏ வந்து 2012 14 நானும் என் துணைவியாரும் பண்ணோம். வழக்கம் போல எல்லா மாணவர்கள் போல வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால அது ஒரு காரணமாக சொல்லி எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் படிப்போம். படிச்சுட்டு ஆனால் மார்க்கும் எல்லாமே நிறையவே நல்லாவே எடுத்துருந்தோம். ரொம்ப ஈஸியா ஒரு புக்கை வந்து அன்னைக்கு நைட்டு படிப்பேன், அடுத்த நாள் காலைல எக்ஸாம் பண்ணுவோம், நிறைய மார்க் எடுத்தோம். அப்போ எனக்கு வந்து போரூர் சக்தி நகர்ல வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்க எம்ஏ எம்எஸ்சிக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம படிச்சது தானே நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது ஒரு நாளைக்கு என்னால ஒரு பக்கத்துக்கு மேல படிக்க முடியல. அவ்வளவு வந்து என்னோட புரிதலை மேம்படுத்த வேண்டியது இருந்தது. மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அப்ப நான் வந்து என்னை தயார்படுத்த வேண்டும். அதற்கு என்னென்ன கேள்விகள் வரும், என்னென்ன விஷயங்கள் நான் இன்னும் ஒரு லைன் படிச்சேன்னா அதுல இன்னும் டெப்தா போய் மகரிஷி அது வேற என்ன சொல்லியிருக்காரு, அவரோட பாடல்களை எடுத்து பார்க்கறது, அவரோட கருத்துகள் வீடியோ கேட்கறது, மூத்த பேராசிரியர்கள் வீடியோ கேட்கறது, ஆடியோ கேட்கறது, இது மாதிரி ஒவ்வொன்றும் தேட தேட என்னால் ஒரு பக்கத்துக்கு மேல படிக்கிறதுக்கே வந்து ரொம்ப டஃபா இருந்தது. அப்ப நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது நாம வந்து அந்த விஷயத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற உண்மை எனக்கு புரிஞ்சது. அது மட்டும் இல்லாம கற்றுக் கொடுப்பதன் மூலம் நாம் வந்து அறிவில வந்து ஒரு முழுமை பெறும் அடைய முடியும். ஒரு சப்ஜெக்டை நம்ம இப்ப சொல்லி தரோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் பத்தியும் அதற்கான அறிவிலும் வந்து நம்ம ஒரு முழுமை பெற அடையறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு நிறையவே இருக்கு அப்படின்றத உணர முடிஞ்சது. அது மாதிரி நீங்க எவ்வளவுக்கு அதிகமா வந்து கற்றுக் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு ஆழமாக நீங்கள் அதை அறிவீர்கள். ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் போது நம்ம அதை பத்தி ஒரு இன்டெப்த் நாலேஜுக்கு தேட போவோம். அப்போ அதை சம்பந்தப்பட்ட பல நூல்கள், பல ஸ்பீச்சஸ் எல்லாத்தையும் கேட்டு உணர்ந்து புரிந்து செய்யலாம். எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம பைகாட் பண்ணி எழுதினா கூட போதும், மனப்பாடம் பண்ணி எழுதினா கூட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஆனா நம்ம மற்றவங்க கற்றுக் கொடுக்கும் போது அதை பற்றி நம்ம உணரணும், புரியணும். அப்ப நம்மளோட புரிதலும் வந்து ஆழமாக இருக்கும் அப்படின்றத உணர முடியுது. கற்றுக் கொடுப்பதனால் நாம வந்து ஒரு சீரான இடைவெளியில் வந்து நினைவு கொள்கிறோம். ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப சீரான இடைவெளி, அதை திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கும்போது நினைவு கொள்றோம். அதனால ஒரு விஷயத்த ஒரு சீரான இடைவெளியில நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அது நம்ம மனதை விட்டு அழியாது. அது வந்து பசுமரத்தாணி போல நமக்கு வந்து அது மனதில் இருக்கும். முதல்ல நான் காயகல்ப பயிற்சி நடத்தும் போது ஒரு 4 நாள் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணேன். இந்த பவர் பாயிண்ட்ல அடிஷன்ஸ் அதெல்லாம் பண்ணி கொண்டு போனேன் நான். அதுக்கப்புறமா வந்து இப்போ சமீப காலத்துலலாம் காயகல்ப பயிற்சி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நைட் 2 மணிக்கு இருந்துச்சுனாலும் என்னால் நடத்த முடியும். அதுக்கு என்னால் நடத்த முடியும் அப்படின்னா இறைநிலை அதற்கான தயாரை ஏற்படுத்தி கொண்டு, ஏன்னா அடிக்கடி நான் வந்து அதை செஞ்சுட்டே இருக்கிறதுனால அதில் வந்து எனக்கு ஒரு புரிதல் வந்து இறைநிலை கொடுத்தது. அதனால எந்த நேரத்திலையும் செய்ய முடியும். அப்போ அடிக்கடி ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக, அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக நம்ம அதை பத்தி ஒரு ஆழ்ந்த புரிதலும் அது ஒரு பசுமரத்தை ஆணி போல நம் மனதில் வந்து பதிகிறது. அது மட்டும் இல்லாம கற்றுக் கொடுப்பதனால் நமக்கு பொறுப்பு அதிகமாகிறது. வெளியில வந்து சினம் துவைக்கணும், கவலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது சொல்லிட்டு நம்ம வரும்போது
அதை படிச்சப்ப கூட நமக்கு அந்த ஒரு பொறுப்பு இல்லை. மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது நான் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்றத உணர்ந்தேன். அப்ப அதை நம்ம அறியாமையே நாம் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாழ்க்கையில் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யறதுக்கான முறைகள் வந்து ஏற்பட்டது. அதே மாதிரி கற்பவர்களை விட கற்றுக் கொடுப்பவர்கள் தான் அதிகம் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்லும் போது அதன் மூலமாக ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கான பதில் நம்ம கூறும்போது அதற்கான புரிதல் நம்ம இறைநிலை நமக்கு நிறையவே கொடுக்குது. அஹ் பதில் வந்து சில நேரங்களில் வந்து அதை பத்தி நம்ம யோசிச்சு கூட மாட்டோம். ஆனா இன்ஸ்டன்டா அதுக்கான பதில் நம்ம கொடுப்போம். இறைநிலை வந்து நமக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு புரிதல், அந்த நம்ம நிறைய கத்துக்கக்கூடிய விஷயம் வந்து மற்றவர் கற்றுக் கொடுப்பதனால நமக்கு வருது. அதே அதே போன்று பெறுவதை விட கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி அதிகம். ஒரு பொருளை நம்ம வாங்குறத விட மற்றவங்களுக்கு கொடுப்பதில் தான் வந்து அதோட உண்மையான சந்தோஷம் இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு வகுப்பு நடத்துறோம். அதனால வந்து அடைந்து ஒருத்தர் வந்து அதை ஒரு ஃபீட்பேக் சொல்லும் போது நாம் அதை கற்றுக்கொண்டதோட அவங்க அதை பயன்படுத்தி அதை வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் வருது அப்படின்ற போது அதுக்கான வந்து மகிழ்ச்சி வந்து ரொம்பவே நமக்கு அதிகம் இல்லைங்களா? ஒரு சர்வே ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு, ஒரு குழுவினரை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு $5, இது பல வருடங்கள் முன்னாடி நடந்தது. $5 நம்ம இந்திய மதிப்பில் வந்து கிட்டத்தட்ட 300 வச்சுக்கோங்களேன், கொடுத்துட்டு நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று நீங்க உங்க பர்சனல் யூஸ்க்கு பண்ணிக்கலாம், இல்லை யாருக்காவது உதவணும்னு நினைச்சாலும் உதவலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு 10 நாளைக்கு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து 10 நாளோட முடிவில் வந்து யார் சந்தோஷமா இருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த $5 வந்து அவனுக்காக யூஸ் பண்ணான் பார்த்தீங்களா, அவன் முதல் நாள் வந்து சந்தோஷமா இருந்தான். அதுக்கு அடுத்த மற்ற நாட்கள் வந்து அவனோட சந்தோஷம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அது என்னடா அது, ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு இருந்தது. ஆனா ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருந்தவன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த $5 மற்றவர்களுக்காக தானம் செய்வதோ மற்றவர்கள் நலனுக்காக எவன் செலவு செஞ்சானோ அவன் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருந்தான். அப்போ மற்றவர்களுக்காக நம்ம கொடுப்பது வந்து உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றத இந்த ஆராய்ச்சி வந்து தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம கொடுப்பதன் மூலமாக நம்ம வந்து அதிகம் வந்து பெற முடியும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்த அடிக்கடி செஞ்சுட்டு இருக்கோமோ அந்த விஷயம் நமக்கு பல மடங்காக திரும்பி வந்து சேரும் அப்படின்றத பார்த்திருக்கோம். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் நம்ம கொடுப்பதன் மூலமாக, அது அறிவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அது நமக்கு பன்மடங்கு நம்மை வந்து சேரும். நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, அதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் பண்ணியிருக்கேன். ஒரு பணமோ இல்லை மற்றவர்களுக்கான உதவியோ இல்லை இந்த கல்வி அறிவோ எந்த ஒன்றாக இருந்தாலும் நம்ம கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழ்மையில இருக்காரு. அவருக்கு இருக்கிற சொத்து அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மூட்டை அரிசியும் ஒரு மாடு, அது மட்டும்தான் வந்து அவரோட சொத்து. அதை தவிர அவர் என்னதான் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு மேல ஒரு கைப்பிடி கூட அவரால் சம்பாதிக்க முடியல. இதை வந்து சொன்னார். ஒரு மகான் வந்து பேசுறதை கேட்டுட்டு இருந்தாரு. தொண்டின் அவசியம், மற்றவர்களுக்கு உதவுங்க, உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க அப்படின்றாரு. இவர் போய் எனக்கு இருக்கிறதே ஒண்ணுமே இல்லை, நான் எப்படிங்க அதை போய் கொடுக்கறது அப்படின்னு சொல்றாரு. அந்த மகான் வந்து உனக்கு இருக்கிறத நீ போய் கொடுத்துரு, ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் வந்து வந்து அதை நீ கொடுத்துரு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பாருன்ற. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, எனக்கு இருக்கிறதே ஒரு மூட்டை அரிசி அப்புறம் ஒரு மாடு தான், அதையும் நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டுனா அப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னாரு. நீ கொடுத்து பாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அவர் வந்து சரி அன்னைக்கு சாயங்காலம் கொடுக்குறாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா அவர் வீட்டு வாசல்ல ஒரு அரிசி மூட்டையும் ஒரு மாடும் இருக்கு. இதை அவர் தினந்தோறும் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ ஒவ்வொரு நாளும் அவருக்கு இருக்கிறத வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு செஞ்சுட்டே இருக்கிறார். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அவருக்கு வந்து இது கண்டினியூஸா பண்ண பண்ண அவரோட புண்ணியங்கள் அதோட எண்ணிக்கை அதிகமாவது, அவர் வாழ்க்கையில் வந்து நல்ல முறையில வந்து வர்றாரு. இது கதையாக இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கிறதோ, அதை என்ன எழுதியிருக்கோ அதை தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நிறைய ஒருத்தர் வந்து ரொம்ப கஞ்சமாக இருப்பாரு, நிறைய பணம் சேர்த்துட்டு இருப்பாரு, மற்றவங்களுக்கு உதவ மாட்டாரு. ஆனா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய செலவு வரும். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மெடிக்கல் ரிலேட்டடோ இல்லை வேற ஏதாவது சொத்து ரிலேட்டட் பிரச்சனையோ ஏதோ ஒன்று இருக்கும். அப்ப நமக்கு என்ன இருக்கோ அது நம்மளிடம் வந்து கண்டிப்பாக சேரும். அதை அதிகப்படுத்த வேண்டும் என்றால்
நாம் அதை மறுபடியும் மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தால் மட்டும்தான் அது அதிகமாகும். என்கிட்ட இருக்கிறது கம்மி, என்னால் செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது. அதை மனதோட அன்போட செஞ்சு மற்றவங்களுக்கு செய்யும் போது நமக்கு அது பல மடங்கு வந்து சேரும். அப்படி இல்லைன்னா அந்த பணம் வேறு ஒரு வழியாக விரயம்தான் ஆகும் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் பார்த்துருப்போம், நம்மளோட அனுபவத்திலையும் அதை பார்த்துருப்போம். மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கறது மூலமா நாம் வந்து அதிகமாக பெற முடியும் அப்படின்றத உணர்ந்து நம்மால முடிஞ்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும். தொண்டு செய்தால் என்று ஆன்மீகத்தில் மேம்பாடு அடைய முடியாது. இந்த தொண்டு செய்தால் மட்டும்தான் ஆன்மீகத்தில் வந்து மேம்பாடு அடைய முடியும். இந்த பிரபஞ்சத்துல எல்லாருமே ஒரு அங்கம், கரெக்டுங்களா? எல்லாருமே இந்த உயிரற்ற பொருள், உயிர் உள்ள பொருள் எல்லாமே ஒரு அங்கம். அப்போ மற்றவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அதுவே வந்து தர்மம். பலனை எதிர்பார்க்காமல் இன்முகத்தோடு இயற்கையை போல் தொண்டு செய்ய வேண்டும். இந்த இயற்கை வந்து நமக்கு பல விஷயங்கள் கொடுத்திருக்கு. இந்த காற்று, செடி கொடிகள், மரங்கள், பழங்கள், காய்கறிகள், அது எதுவுமே நமக்கு கொடுக்கறதுனால அதுக்கு வந்து ஆஹ் ஆஹ் வேற ஏதாவது எதிர்பார்க்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இயற்கை வந்து நமக்கு அனைத்தையும் வந்து கொடுத்து கொண்டே தான் இருக்கு, எந்த ஒரு பலனும் இல்லாமல் எதிர்பார்க்காமல். அப்ப நம்மளும் வந்து அது போல வந்து இயற்கையை போல இன்முகத்தோடு வரவங்க வந்து நம்ம பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்கணும். ஏன்டா அவன் வந்தான், அவனுக்கு சர்வீஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் இன்முகத்தோடு செய்யணும் அப்படின்றத மகரிஷி சொல்றாரு. நீங்கள் ஒவ்வொரு முறை கற்றுக் கொடுக்கும் போது மனம் அச்செயலோடு தொடர்பு கொள்கிறது, அதனால் நமக்கும் மனவளக்கலையுடன் இறைநிலையுடன் தொடர்பு வந்து வலுவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்தை நீங்க அடிக்கடி பண்ணும்போது அதை நம்ம அதோட ஒன்றுகிறோம், அதோட நம்ம தொடர்பு அதிகமாகுது, அது அந்த தொடர்பும் வந்து வலுவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம மகரிஷியும் வந்து இயல்போக்க நியதி. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்போக்க நியதியாகும். அப்ப நீங்க எதை பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதை அடிக்கடி நினைக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு கேரக்டராகவும் உங்களோட ஆஹ் ஆழ்மனதுல வந்து பதியும் அப்படின்றத சொல்றாங்க. ஆஹ் ஆக நம்ம செய்யற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்ததுன்னா அப்ப அதை நம்ம எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம வேற எதுவும் விஷயங்கள் நினைக்காம இருக்கணும் அப்படின்னா மனவளக்கலையில் நம்மளை ஈடுபடுத்திக்கணும். இந்த உன்னதமான செயல்களை ஈடுபடுத்தி கொண்டே இருந்தால் நமக்கு வந்து ஆஹ் இந்த இயல்போக்க ஏதுபடி நமக்கு வந்து நடப்பவை எல்லாமே நன்மைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன். திருவள்ளுவரும் இதான் சொல்றாரு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து அப்படின்றாரு. அதாவது ஒரு பிறவியில அவன் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து 7 பிறவிக்கும் தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு பதிவு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்றதுனாலதான் 7 பிறவிகளுக்கு அது ஏதாவது ஒரு பிறவியில நினைச்சாங்கன்னா மறுபடியும் அது ஒரு 7 பிறவிக்கு தொடரும். அப்ப இந்த பிறவியில நாம நல்ல விஷயங்கள் பண்ணிக்கொண்டே இருந்தோம் என்றால், நல்ல விஷயங்கள் கற்றுக்கொண்டே இருந்தோம் என்றால், நல்ல விஷயங்கள் செய்து கொண்டே இருந்தோம் என்றால், அது வந்து நம்மளோட 7 பிறவிகள் வர மற்றவங்களுக்கும் வந்து அது ஒரு நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த சிந்தனை மூலமாக நமது குடும்பத்தில் ஒரு வேதாத்திரி மகரிஷி உருவாகத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நம்ம அதை தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, சாதி மத தேச இன பேதங்கள் தனி உடைமை பற்று மக்கள் பாசம் விட்டு நீதி வழுவாமல் கற்பொழுக்கம் காத்து நில உலக பொதுவான பிரஜை என்ற சாதனையில் சமுதாய தொண்டு செய்தே தாங்களும் வாழ்ந்து உலகத்தை திருத்தும் சாந்தி தூதர்களாய் உலக சமுதாய சேவா சங்க தொண்டற்படை செயலாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் எங்கும் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. மகரிஷி வந்து நம்மளை நம்பி, அதாவது ஜாதி மத பேதம் இல்லாம இந்த சாந்தி தூதர்களாக வந்து இந்த தொண்டர்கள் வந்து தொண்டர் படை வந்து செயலாற்றும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கில 1958 அந்த உலக சமுதாய சேவா சங்கம் நிறுவி ஒரு 120 ஆண்டுகள்ல அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து மிக அருகாமையில் வந்து விட்டது. அப்ப இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் சொன்ன அந்த ஒரு கூற்றிற்கிணங்க நாம வந்து அதை தொண்டாற்றணும். அப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? மணவர்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த உலக அமைதிக்கான தூதர்கள் அப்படின்னு சொல்றாரு, அதை வந்து நம்ம செயல்முறையில கொண்டு வரணும். இந்த உலக மக்கள் தொகையில வந்து 1% கீழே, 1% மிகவும் கீழே 0.01% கூட இருக்கலாம் மனவளக்கலை பயின்றவர்கள் இருக்கார். அதாவது உலக மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட 820 கோடி மக்கள் உலக அளவில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நிமிடமும் சுமார் 250 குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3,60,000 குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இதோட பர்சன்டேஜ் வந்து
கவுண்ட் வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு மனவளக்கலை கற்றவங்க ஒரு 8 கோடி கூட இருக்க மாட்டாங்க, அதாவது 1% கூட இருக்க மாட்டாங்க. அப்ப இது நம்மளோட பொறுப்பு வந்து இன்னும் அதிகம். மகரிஷி கண்ட இந்த கனவை வந்து நிறைவேற்றும் வந்து பாக்கியம் வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய நம்மிடம் வந்து ரொம்பவே அதிகமாக உள்ளது. அடுத்த சில 50 ஆண்டுகளில் வந்து நம்ம அந்த உலக அமைதி கொண்டு வரணும்னா, அப்ப நாம ஒருவரும் இந்த வேதாத்திரை கொள்கை வந்து பரப்பாளர்களாக இருக்கணும். நாம சேவை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். அதை பண்ணியே ஆகணும் அப்படின்றத நம்ம உணரணும். ஆஹ் ஒரு கட்டாயமான சூழ்நிலையை உருவாக்காவிட்டால் அதை செயல்படுத்த மாட்டோம். என்னோட எக்ஸாம்பிள் அதுதான். இந்த பயிற்சியில் இருந்தப்போ நடுவில் ஒரு 2 வருஷம் வந்து ஒரு சின்ன பிரேக் ஆயிடுச்சு. அப்ப நான் உணர்ந்தேன், இந்த கட்டாயமான சூழ்நிலை எனக்கு இருந்தால் மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்றதுனால கெருகம்பாக்கத்துல தவ மையம் கொண்டு வந்தோம். தவ மையம் கொண்டு வந்த அப்படின்னா நான் வகுப்பை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த கட்டாயம் இருப்பதால் நான் இதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த பொதுநலத்திலும் ஒரு சுயநலமும் இருக்குது. அப்ப அதனால என்னால வந்து சஸ்டைன் பண்ணி பல வருடங்களாக இதை செய்ய முடியும். கோர்ஸுக்கு வர பல பேரை நான் பார்த்துருக்கேன். ஐயா நான் 1998 மகரிஷி கிட்ட தீட்சை வாங்கினேன் ஐயா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு இப்பதான் வரேன் அப்படின்றாரு. அப்ப அது ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு கம்பல்ஷன் நமக்கு உருவாக்கிக்கல. அப்ப இந்த உன்னதமான சேவையில் நமக்கு பல நன்மைகள் இருக்குதுன்றதை பார்த்தோம். அதை தெரிந்தும் நம்ம செய்யலை அப்படின்றத ஒரு வருத்தமான விஷயம். அதை நம்ம எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால், நாம ஒரு கம்பல்ஷன் நமக்கு உருவாக்கிக்கணும். இன்று இந்த நிமிடம் நான் எது 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 போன்ற தொண்டு செய்ய போகிறேன், என்னால் முடிந்தது என்ன, அது சிறியதாக இருந்தாலும் அதை நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு தீர்க்கமான முடிவை நம்ம எடுத்தாகணும் அப்படின்றத நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இருக்கிறது மூலமாக நம்மளோட வாழ்க்கையும் பயனாகவும் மற்றவர்களுக்கும் வாழ்க்கையும் பயனுள்ளதாக மாற்ற உதவ முடியும். ஆகையால் என்னுடைய அன்பு வேண்டுகோள், இந்த நிமிடம் நீங்க என்னென்ன செய்யணும் அப்படின்றத இந்த சிந்தனை விளக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுதி வைத்துக்கோங்க. அதை ஒரு கட்டாயமாக வைத்துக்கோங்க. அதை பல பேரிடம் சொல்லுங்க, நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஏன்னா பப்ளிக்கா நீங்க சொன்னதுக்கு அப்புறமா அதன் மூலமாக நீங்க அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீங்களே இருப்பீங்க. அதனால அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. அதை நாம் செய்வோம். அப்புறம் நமக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகானின் கனவை வந்து நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் நேற்றை விட சிறிது அதிகமாக தொண்டு செய்து இன்பம் காணலாம். ஒரே மாதிரியே செஞ்சுட்டு இருந்தா நம்ம இருக்கிற ஸ்பீடுக்கு இதை அட்டைன் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், இதுதான் வந்து சொல்லுவாங்க கைசன் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு அதிகமாக ஒரு விஷயங்கள் செய்யணும். அது செஞ்சு நம்ம இந்த உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு தொண்டாட்டணும். மேற்கொண்டு நம்ம புரிதலை உயர்த்த வந்து படிக்கலாம், சிந்தனைகளை கேட்கலாம். அதன் மூலமாக நல்ல பதிவுகள் வரும். நம்ம எந்த செயலை அடிக்கடி செய்யறோமோ அதுதான் வந்து நமக்கு நல்ல பதிவுகளாக வரும். அது மட்டும் இல்லாம தீய எண்ணங்கள் வருவதை தவிர்ப்பதற்கும் இது மூல ஒரு புத்தகங்களை படிப்பதோ இல்லை கேட்பதோ வந்து நல்ல விஷயம். உங்கள் அருகாமையில் வந்து தவ மையம் வந்து தொடங்கலாம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயம் 4 பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு தவ மையம் நம்ம இடத்துல நம்ம தொடங்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்ச இடத்துல பேசி தொடங்கலாம். வீதிக்கு வீதி வந்து தவ மையம் இருந்தது அப்படின்னா அது ஒரு எவ்வளவு ஒரு உன்னதமான நிலையாக இருக்கும். அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாருமே பயின்றார்கள் அப்படின்னா எவ்வளவு ஒரு உன்னதமான நிலையா இருக்கும். அதற்காக நம்மளால் வீதி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பின்கோடுக்கு ஒன்னாவது இப்போ ஆரம்பிச்சு அதை மேலும் மேலும் வந்து அதிகப்படுத்தணும். இந்த உன்னதமான மனவளக்கலை வந்து நம்ம சுற்றத்தாரிடம் வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை தூதர்களாக நமக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த கற்ற இந்த உயரிய வாழ்க்கை கல்வி வந்து பிறரும் கற்று உணர உதவலாம். நிறைய கோர்சஸ் வருது. அதுக்கும் வந்து இது சொன்னா வந்து நம்ம வரோம்னு தெரிஞ்சாலே சில பேர் ஒதுங்கலாம். ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. விதையை தூவ வேண்டியது நம்மளோட கடமை. அது விதைக்கிறது வந்து இப்பயும் வரலாம், இல்லை கொஞ்ச நாள் ஆகலாம், இல்லை அவர் மூலமா வேற ஒருத்தர் வந்து அது சேரலாம். அதனால அதனோட பலனை வந்து எதிர்பார்க்காதீங்க. நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை, நல்ல விஷயங்களை நம்ம செய்து கொண்டே இருப்போம். அது வேற நம்மளால முடிந்த அந்த காணிக்கைகளை இந்த உலக சமுதாய சேவா சங்கத்துக்கோ இல்லை மற்ற இதுக்கோ வந்து கண்டிப்பாக கொடுத்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். இத்துடன் என்னுடைய சிந்தனை முடிச்சு கொள்றேன். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம் ஐயா.
போலாங்கம்மா. வாழ்க வாழ்க்கை வளமுடன். வளமுடன். நன்றிங்க ஐயா. முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. சந்திராமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க்கை வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா கடைசியா ஒரு அரை மணி நேரம் தான் நான் கேட்டேன். மருத்துவமனைக்கு போறது மாதிரி ஆயிடுச்சு. அதனால கேட்டுட்டே வந்தேன் ஐயா. எனக்கு நீங்க முன்னாடி என்ன பேசுனீங்கன்னு தெரியல. இந்த தொண்டாற்றி இன்பம் அந்த கடைசி ஒரு 2 அரை மணி நேரம் தான் நான் கேட்டேன். அதனாலதான் யாராவது கை தூக்கட்டும் பாப்போம்னு பார்த்தேன். என்ன யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்றதுனாலதான் நான் ஃபர்ஸ்ட் தூக்கிட்டேன். ஐயா நீங்க ஓகே. சொன்னதுல கற்றவர்களை விட கற்றுக் கொடுப்பவர்கள் அதுவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப நல்லா இருந்தது. பெறுவதை விட கொடுப்பதில் மகிழ்ச்சி ஐயா, அது உண்மை ஐயா. இயல்புக்க நியதி, செயல் விளைவு தத்துவம், ரெண்டையும் ஒரு பொருள் கொள்ளலாமா? அதுல என்ன வித்தியாசம் இருக்கு? அது ஒண்ணு. இன்னொன்னுயா, மற்றவர்களுக்கு தொண்டு செய்யும் போது இப்ப நீங்க சொன்னீங்க, மற்றவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா ஆமா, நீங்க பேசுறது சரியா அம்மா கேட்கலம்மா. வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா கொஞ்சம் சிக்னல் அவங்களுக்கு சரியா செய்ய கிடைக்கல. தோணும் அப்படி அம்மா கொஞ்சம் திருப்பி உங்க கேள்வியை repeat பண்ணுங்க. பேசி காமிச்சிங்க. ஆனா சில சமயம் நம்மள என்கரேஜ் பண்றது இல்ல. அது நீங்க அகலக்கால் வைக்கிறிய அப்படி. அம்மா கேக்குதா? அம்மா கொஞ்சம் வாழ்க நடுவுல வளமுடன். உங்களோட இப்ப வாய்ஸ் பிரேக் கேக்குதாம்மா? ஆச்சு. இப்பதான் இப்ப கேக்குது. கேக்குதுங்கம்மா. நீங்க கொஞ்சம் உங்க கேள்வியை ரிப்பீட் பண்ணிக்கோங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா, இப்ப இயல்பூக்க நியதி, செயல் விளைவு தத்துவம், ரெண்டையும் ஒண்ணா எடுத்துக்கலாமா? அதுல உள்ள வித்தியாசம் எனக்கு நீங்க சொல்லையில அழகா சொன்னீங்க, எனக்கு அது புரியலையா ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம துண்டு செய்யறத மற்றவர்கிட்ட சொல்லும் போது சில சமயம் என்கரேஜ் பண்ணி நம்மளோட வாரவங்களும் இருக்காங்க, சில சமயம் அகலக்கால் வைக்கிறீங்க இது வேற மாதிரி போயிரும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஒண்ணு. ஆனா அந்த தொண்டையே நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா அதுல பல நன்மைகள் கிடைக்குது, பல வழியில வருதுங்கிறது சத்தியமான உண்மை. அதை நான் உணர்ந்திருக்கேன் ஐயா. இத செய்யும் போது சில சமயம் நம்மளுக்கு தெரியாம செய்யறது மேலுன்னு கூட தோணுது. இதுக்கு உங்களுடைய விளக்கம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன். இயல்போக்க நியதி வந்து அதுல ஒரு பகுதி தான் வந்து இந்த செயல் விளைவு தத்துவம் அப்படின்றது. அதுல தன்மாற்றம், கூடுதல் இதெல்லாம் வந்து அதோட அதோட பகுதி தான். அதனால வந்து அதோட பார்ட் அப்படின்னும் போது அதையும் நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். செயல் விளைவு தத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்னா விழுப்பு நிலையில இருக்கிறது. உங்களோட அடுத்த கேள்விக்கான பதில் வந்து நீங்க கேட்ட முதல் கேள்வியிலே இருக்கு. அது நாம செய்யக்கூடிய செயலுக்கான விளைவு வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும். மற்றவர்கள் நம்மை வந்து உதாசீனப்படுத்தினாலோ அல்லது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அதற்காக நாம செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம செய்திடக்கூடாது. இயற்கை ஒரு உதாரணம். இந்த இயற்கையை நம்ம அழிக்காத நாள் இல்லை, மரத்தை வெட்டாத நாள் இல்லை, இந்த காசை மாசுபடுத்தாத நாள் இல்லை. அதுக்காக வந்து அது அதோட செயல்களை வந்து அது நிறுத்துறது இல்லை, அது திருப்பி செஞ்சுட்டே தான் இருக்கு. இன்னொன்று, எல்லாருக்குமே வந்து அந்த பாவ பதிவுகள், அந்த புண்ணிய பதிவுகள் இருக்கு. அதாவது லேட்டன்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அது வந்து ஆழ்மன பதிவாக இருந்தால் அது லேட்டன்ட், ஆள் புற நிலை பதிவாக இருந்தால் அது பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே இருக்கு. அதனால் சில சில பேர் வந்து நமக்கு இன்னல்கள் கொடுப்பார்கள். நம்மளோட இன்னல்கள் எப்ப நமக்கு தீரும் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அனுபவிச்சு தானே ஆகணும். அதுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து தானே ஆகணும். அப்படி இருக்க விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அதற்காக நாம செய்யக்கூடிய விஷயங்களை நிறுத்தக்கூடாது. நல்ல விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்வோம். கஷ்டப்படாதவர்களா, மகாத்மா காந்தி படாத கஷ்டத்தை நம்ம பற்ற போறோம், அன்னை தெரேசா வந்து படாத கஷ்டத்தை நம்ம பற்ற போறோம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து தொண்டாற்றுவதை வந்து தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருந்து இன்முகத்தோடு அர்ப்பணிப்போடு செய்யறது வந்து நல்லதுமா. நன்றி. ரொம்ப சிறப்பு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்க வளமுடன். யூடியூப்ல நன்றி. வந்துதான் முழுசா கேட்கணுமா? நன்றிமா. வாழ்க வளமுடன். அவசியம் கேளுங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கேலக்ஸி F1, நீங்க உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. என்னோட பேர் வந்து ஷர்மிளா. நான் அரக்கோணம் மன்றத்துல இருந்து பேசுறேன். ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா இன்னைக்கு உங்க தலைப்பு, உங்க ஸ்பீச் ரெண்டுமே ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நீங்க ரொம்ப நிதானமா, என்ன சொல்றது, ரொம்ப அழகா நிறைய கதைகளோட சொல்லி, அதாவது தொண்டு செய்யறோம், பட் அந்த தொண்டுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க இன்னைக்கு ரொம்ப ஆழ்ந்து நல்லா சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
ஐயா எனக்கு எனக்கு ஒரு விஷயம் ஐயா, நீங்க சொல்லியிருந்தீங்க ஒருத்தவங்க வந்து உடல்நல சரியில்லை, அவங்க கணவருக்கு உடல்நல சரியில்லை, கேன்சர்ல இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து வாழ்த்தி 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 அவங்க உடல்நல சரியானது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நானும் தவத்தின் முடிவுல வந்து என்னோட பசங்களை வந்து நானும் வாழ்த்தும் பொழுது அவங்க கோவப்படக்கூடாது, அவங்க நல்லா படிக்கணும், அவங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய வாழ்த்தும் போதுங்க ஐயா, அந்த மாற்றத்தை நானே நிறைய அவங்க கிட்ட நான் கவனிச்சிருக்கேங்க ஐயா. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ நம்ம மனவளக்கலையில இருக்கிறதுனால நம்ம தவத்தின் முடிவுல வாழ்த்தும் போது அது அதாவது அது வந்து பழிக்குமா, இல்ல ஒரு மனவளக்கலையிலேயே இல்லாத ஒரு அன்பர்கிட்ட அவங்க குடும்பத்துல கஷ்டம்னு சொல்றாங்க, அப்ப நம்ம சொல்றோம் இல்ல நீ உன் குழந்தைய இந்த மாதிரி வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க, அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு அது எந்த லெவலுக்கு அது போய் ரீச் ஆகும், இல்ல நம்ம தவத்தின் முடிவில் நம்ம பண்றதுனால அதுக்கு பயன் அதிகமா இருக்குமா அப்படின்னு எனக்கு இது ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குதுங்க ஐயா. அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்ல கேள்வி அது. முதல்ல இந்த வாழ்த்துறதுனால வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் நமக்கு தெரியும். அந்த என்ன தேவை அப்படின்னா அந்த உன்னதமான ஒரு ஒரு ஃப்ரீக்குவென்சி, ஒரு கம்மியான ஒரு ஃப்ரீக்குவென்சில இருந்து நீங்க வாழ்த்தும் போது அது எல்லாருக்குமே இதாகும். மனவளக்கலை அன்பர்களுக்கு அந்த ஃப்ரீக்குவென்சியை அட்டைன் பண்ண முடியும். அதனால அவங்களோட வாழ்த்து மற்றவர்களோட வாழ்த்தோட அதிகமா இருக்கும். இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வி ஞாபகம் வருது. அந்த அந்த வாழ்த்தும் போதும் நம்ம அந்த ஃப்ரீக்குவென்சிலேயே நம்ம கண்டினியூ பண்ணணும். ஒரு அன்பர் ஒரு வகுப்பு நடத்தும் போது அது மாதிரி கேட்டாரு, இவ்வளவு நம்ம பண்றோமே, அப்ப மனவளக்கலை இறுதியில வந்து நான் உலகத்தை வாழ்த்துறேன், மற்றவர்களை வாழ்த்துறேன், அப்போ ஏன் அது சரியாகலை அப்படின்னு கேட்டார். அப்படி அது சரியாகவில்லை என்றால் அது வந்து ஒரு ஆழ்ந்த வாழ்த்தாக இருக்காது. ரெண்டாவது, பொதுவா மெஜாரிட்டி ஆஃப் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தன் வாழ்த்து, அதுக்கப்புறம் மக்கள் வாழ்த்து, அது நம்மளோட பிள்ளைகள் வாழ்த்து, அதுக்கப்புறமா மற்ற வாழ்த்துங்கள்லாம் வந்து ஒரு கடமையா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு உள்ளுணர்வாக உணர்ந்து அதை நம்ம சொல்றது இல்லை. இப்போ ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியனா ஒரு ஏரிய கிணத்தை குளத்தை நம்ம மனதால நினைத்து அதை வந்து செய்யணும். அப்ப அந்த ஃப்ரீக்குவென்சில நம்ம மனப்பூர்வமாக செய்யக்கூடிய வாழ்த்துக்கள் எல்லாமே வந்து சிறப்பாக அமையும். அது போல இப்போ மனவளக்கலை இருக்கிறவங்க வாழ்த்தும் போது அதோட பலன் அதிகம். அதை வந்து கண்டிப்பாக அதை ஒற்றுக்கொள்ள தான் வேணும். காரணம் என்னன்னா, நம்ம லோ ஃப்ரீக்குவென்சில போய் இந்த வாழ்த்து பண்றதுனால அதோட பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். உங்க கேள்வியை ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக கும்பகோணத்திலிருந்து சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா சந்திராமா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப தொண்டு அப்படிங்கறது நம்ம வந்து இந்த மனவளக்கலையில வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து தொண்டு செஞ்சா நம்மளோட பாவம் எல்லாம் கழியுது, நம்ம பசங்களை வந்து எதுவுமே நம்ம வந்து பாவத்தை சேர்த்து வச்சிடக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுதுயா. ஆனா நம்ம தொண்டு செய்யும் போது நம்மளையே வந்து ஒரு கேவலமா பாக்குற மாதிரி பாக்குறாங்கய்யா. அதுக்கு என்னையா பண்ணலாம்? அது வந்து செஞ்சால் ஹெல்ப் பண்ணாலும் அவங்க வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கண்ணோட்டத்தை அவங்களுக்கு தேவையை தான் வந்து நிறைவேற்றிக்கிறாங்க. அதுக்கு என்னையா பண்ணலாம்? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இது என்னோட முதல் கேள்விக்கான பதிலுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிய ஒரு ஆமா கேள்வி. ஆமா. அதாவது நம்ம வந்து நம்மளோட தன்மையை மாற்றிக்க கூடாதுமா. மற்றவர்களுக்காக நாம வந்து நம்ம மாற்றிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா அப்ப நம்ம உண்மையான வாழ்க்கையை வாழ முடியாது. மகான் வந்து அவரு தொண்டாற்றுறதுக்காக பல மைல்கள் தூரம் வந்து போயிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவர் வந்து எதுவும் பலனை எதிர்பார்க்காம தான் பண்ணாங்க. ஒரு தொண்டு நம்ம செய்யறது வந்து மற்றவங்க நல்லதுக்காக. அது இன்னைக்கு அவங்களுக்கு புரியலைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா புரியும். அது புரியுதோ புரியலையோ அதை பத்தி நம்ம போக வேணாம். நம்மளோட கடமை வந்து என்னன்னா விதையை தூவுவது மட்டும்தான். நம்ம தொண்டு செய்து கொண்டு இருப்பது மட்டும்தான். அதற்கான நேரம் வரும்போது காலம் வரும்போது அவர்கள் உணர்வார்கள், கட்டாயம் உணர்வார்கள். இது மாதிரி விஷயங்கள் எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க. மதர் தெரேசா அவங்க சொன்னல, அவங்க ஒரு பிச்சை கேட்க போறாங்க, எச்சில வந்து கையில துப்புறாங்க. இதோட ரொம்ப கஷ்டமா நம்ம அனுபவிச்சிட போறோம். அது பரவாயில்ல, இது எனக்கு கொடுத்துட்டீங்க, மத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க மறுபடியும். அப்போ இந்த தர்மம், இந்த தொண்டு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா அதுல வந்து நம்மளோட பர்சனல் ஈகோவை பார்க்க கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அது நம்மளோட கேப்பபிலிட்டிஸ், நம்மளோட திறன்,
நம்மளோட பிஹேவியர் அது நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அவர்கள் வந்து துன்பம் கொடுத்தார்கள் என்றால் அது அவர்களோட பிஹேவியர். அதன் மூலமாக நமக்கு சில பாவப்பதிகளும் பன்மடங்காக குறையறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால அமைதியா அவங்கள வாழ்த்தி அவங்களும் வந்து நல்வாழ்வு பெற வந்து கருணையோடு வாழ்த்த வேண்டியதுதான். ஆமாய்யா, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பதில் பேசிடுவோம். இப்பதான் நம்ம வந்து அமைதியா இருக்கிறது கொஞ்சம் பழக வைக்கிறோம்யா. ஆமா ஆமா, உண்மை கட்டாயம். மிக்க நன்றி, அருமையா இருந்ததுயா. ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். சந்திராமா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக செவ்வேலையா, வாழ்க வளமுடன். செவ்வேலையா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. எவ்வளவு தூரம் நம்ம தொண்டு செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம பலன்களும் அதிகமா இருக்கும்னு சொன்னீங்க. அதே மாதிரி நீங்க படிச்ச இது கூட சொன்னீங்க. நம்ம பாடம் எடுக்குள்ளதான் அதனுடைய கஷ்டங்கள் எவ்வளவு உண்மைதான் ஐயா. அது நாம எடுத்து நடத்தக்குள்ளதான் ஒரு பேஜ் கூட நம்ம எவ்வளவு தூரம் அன்னைக்கு நைட்டு 2 வேளை நைட்டு படிச்சா கூட அதை போய் மறுநாள் போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எவ்வளவு சிரமம் இருக்குன்னு உணர்ந்து கொள்ள முடியுது ஐயா. அது ரொம்ப டிப்ளமோவில் படிச்சதுனால திரும்பி நம்மள மனவளக்கலை அன்பருக்கு சொல்லி கொடுக்கல எவ்வளவு அது உள்ள கஷ்டங்கள் இருக்குன்னு தெரியுது. அதுவும் நம்மளுக்கும் அதை மனசுலயும் பதியுது, அந்த மகரிஷி எப்படி கொடுத்துருக்காருன்னு. ஆனா ஐயா, சில அன்பர்கள் நல்லதுதான் நம்ம செய்யறோம் நம்ம மனவளக்கலை அன்பர்களுக்கு. ஆனா சில அன்பர்கள் என்ன பண்றாங்க, இப்ப நம்மளுடைய ஸ்டேஜ், நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோமோ அந்த லெவலுக்குள்ள அவங்களுக்குள்ள அந்த அந்த ஆணவன்றது தலை தூக்கி ஆடுது ஐயா. அது நம்ம பண்படத்தினால பொறுமையா இருக்கு, நம்ம பாவனைகள் போகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்ல விதத்துல எடுத்து சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்க மாட்டுங்க ஐயா. அது இந்த மனவளக்கலையில சில இடத்துல போனா கூட அந்த பிரிஸ்டீஜ் எல்லாம் பாக்குறாங்க ஐயா. அது எனக்கு ரொம்ப மனசு, என்னுடைய குழந்தை கூட சேர்க்கல ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் இங்கேயும் நான் நடத்துற இடத்தையும் அந்த மாதிரி ஒரு பிரிஸ்டேஜ் பாக்குறாங்க. அது அவங்க இன்னும் பண்படலன்னு நினைச்சிட்டு நான் வந்து அவங்களுக்கு நம்ம என்ன வழிகள் ஐயா செய்யறது? ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க சொல்றது உண்மைதான் ஐயா. எல்லாரும் வந்து பண்படணும், பண்பட வேண்டும். அதற்கு வந்து நம்ம முதல்ல நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் நம்ம கண்டிப்பா செஞ்சு கொண்டேதான் இருக்கணும். வாழ்த்துங்க ஐயா, அதுதான் ஒரு உன்னதமான ஒரு தீர்வு. பண்படாதவர்களும் பண்பட வேண்டும் அப்படின்றத அது யார் இருக்காங்களோ அவங்கள வந்து வாழ்த்துங்க. அவங்க சரி ஆயிடுவாங்க, சரி ஆயிதான் ஆகணும். போட்டி பொறாமைக்காக நம்ம இந்த ஒரு பயிற்சியில வரல. மகரிஷியோட உன்னத கனவு உலக அமைதி, அதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன். முடிவை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம பயணிக்க வேண்டியதை தவிர போற வழியில ஒரு கல் இருக்கலாம், முள் இருக்கலாம், சில பேர் வந்து இடிக்கலாம். அதுக்காக அங்கங்க நின்றுட்டு நம்ம சண்டை போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அடைய வேண்டிய இலக்கை வந்து நம்ம அடைய மாட்டோம். நம்மளோட இறுதி இலக்கு வந்து உலக அமைதி. அந்த ஒரு நல்ல விஷயத்த பண்ணும் போது பல இன்னல்கள், பல சிக்கல்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. நம்மளோட பாதையில தெளிவாகவும் செயல் வந்து நன்மை நல்ல விஷயம் அப்படின் போது அது செய்ய செய்ய இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக விலகிவிடும். நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்கும். மன அமைதியோட அர்ப்பணித்து முழு மனதோட நம்ம அதை செய்ய செய்ய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஐயா. சரிங்க ஐயா, உண்மைதான் ஐயா. ரொம்ப நீங்க சொன்னது உண்மைதான் ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நம்ம எவ்வளவு தூரம் ஈடுபாடோட செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த லெவலுக்கு நம்ம போவோம். நீங்க சொல்றீங்க கூட நம்ம எடுத்துக்கிறத விட மற்றவங்களுக்கு கொடுத்து எவ்வளவு தூரம் உதவி செய்யறோமோ நம்ம உயர்ந்த லெவலுக்கு சொன்னீங்க. அது உண்மை, ரொம்ப உண்மைதான் ஐயா. வாழ்க்கை வளமுடன். கண்டிப்பாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். அடுத்த அன்பராக ஆஸ்திரேலியாவில் இருந்து சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா, வாழ்க வளமுடன். சபரீஷ். அம்மா ரொம்ப நன்றி அம்மா. அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஐயா, எனக்கு என்னோட கேள்வி வந்து ஆல்ரெடி அவங்க கேட்டுட்டாங்க. பட் நானும் ஒரு இதில் பண்ணியிருக்கேங்க ஐயா. நம்ம எதாவது வாலண்டியர் பண்ணுறோம், அதாவது நம்ம ஆர்கனைசேஷன்லையும் சரி, சில வெளியில் போய் நம்ம வாலண்டியரிங் பண்ணுறோம்னா அது வந்து அவங்க ஒரு மாதிரி பார்க்குறவங்க இது இருக்குங்க ஐயா.
என்ன இவனுக்கு நம்ம அதாவது இந்த கடையேறாம பேச்சு மேடை ஏறாதுன்னு சொல்ற மாதிரி நம்ம இதுல அந்த அந்த எனிதிங் யூ டூ அதுதான் ஏர்னிங் குட் மணினா இந்த சொசைட்டி அங்கீகரிக்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்குங்க ஐயா. அதுதான் சொல்லணும்னு சொல்றேன். நீங்க சொன்னது கருத்துக்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா இது உண்மையை வந்து எப்பவுமே வந்து மாறாதுங்க. தற்காலிகமாக சில விஷயங்கள் தோன்றலாம், அது வந்து பர்மனண்டா இருக்காது. ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வாட் கோஸ் அப் ஹேஸ் டு கம் டவுன். எது உண்மையோ அது வந்து நிலைத்து நிற்கும். சில விஷயங்கள் மேலே போச்சுன்னா அது தற்காலிகமாக இருக்குமே தவிர நீங்க நம்ம நினைக்கிறோம், ஒரு நம்ம அறியாமலும் நமக்கு ஒரு எண்ணம், நம்ம மற்றவங்களை வந்து தப்பா நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. நம்ம பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. சிறு துளி அளவு கூட அது நமக்கு தேவையில்லை. நம்ம எளிமையாக இருப்போம், நல்லவையே செய்வோம், நல்லவையே சொல்வோம். அப்போ மாற்றம் கண்டிப்பாக வந்து மற்றவர்களிடம் ஏற்படும் ஐயா. கண்டிப்பா. சிறப்புங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நெய்வேலியிலிருந்து லக்ஷ்மணன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. கேள்வி பதிலும் நல்லா சிறப்பா இருந்தது. தொண்டு ஆற்றுறதை பற்றி இவ்வளோ நல்லா அதுக்கு பின்னாடி விளைவுகள் வந்து இவ்வளோ தூரம் நல்லது பிரபஞ்சம் நம்மளுக்கு பல மடங்கு கொடுக்குங்கிறத நல்லாவே புரியுதுங்க ஐயா. அதாவது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலங்கள்ல இருந்து வெளியில் பண்ணுறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு குடும்பத்துக்காக நான் எவ்வளோ எல்லாருக்கும் ஒரு ப்ராட் மைண்டாக தான் எல்லாமே நான் எதையுமே ஒரு பைசாவாக இருக்கட்டும் எதுவாக எல்லாமே நான் பண்ணியிருக்கோம். பட் லேட் மேரேஜ் பண்ணுறோம். ஒரு பெண் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பெண்ணால் அவங்களும் நல்லதுதான் பண்ணுறாங்க. பட் குடும்ப உறவுகள் வந்து அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் செய்யறது விஷயங்கள் கசப்பாகவே செய்யக்கூடிய விஷயம். அதாவது என்ன, காசு பணமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு ஒரு துன்பம் தர மாதிரி அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா, பாசமாக இருந்தவங்க இப்படி மாறுறாங்க அப்படின்னா அது சூழ்நிலைகள் என்ன காரணத்தினால அந்த மாதிரி ஆகுதுங்க ஐயா. வர பெண்ணும் நல்ல எண்ணங்களோட தான் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம கணவனாக இருக்கிறவங்க நம்ம செய்கிறோம், இவங்களையும் தான் பார்க்குறோம். பட் அவங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது வேறுபடுதுங்கிறப்ப இது ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் நான் பொதுவாகவே கேட்குறேன், எல்லா இடத்துலையுமே இது நடக்குது. ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பெண் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களே, அவங்களும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அத்தனை விஷயங்களும் செய்கிறாங்க தான். அப்படி இருக்கிறப்ப அது எப்படி உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து அவங்க கஷ்டத்தை கொடுக்கறதுன்றது பழி சொல்லி அதாவது அவங்களுடைய கர்மாவை எடுத்துக்கிறாங்கன்னு நினச்சிட்டு போகிறதுங்களா ஐயா? எப்படி அது? ஆனால் பட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க. இது எப்படிங்க ஐயா தவிர்க்கிறது? இதை எப்படி நம்ம சமாளித்து அதை கண்டினியூஷனாக எப்படி நம்ம நல்ல விதமாகவே இருக்கிறதுங்க ஐயா? வாழ்க வளமுடன். நான் பொதுவாக எல்லாருக்கும் உள்ள விஷயமா தான் நான் வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க கேட்கறது பொதுவான ஒரு கேள்விதான். ஜென்ரலாகவே பெண்கள் வந்து எக்ஸ்பிரசிவ், ஆண்கள் வந்து அந்த எக்ஸ்பிரசிவ் இருக்க மாட்டாங்க, உள்ள வச்சிருப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு குறையாகவும் நான் பார்க்குறேன். முதல்ல நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட அன்பு பாசத்தை நீங்க மனசுல மட்டும் வச்சிருக்கிறது மட்டும் பத்தாது, அது அது எக்ஸ்பிரஸும் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கும் அது தெரிய வரும். அது வந்து தப்பான ஒரு விஷயம் இல்லை. ரெண்டாவது, நமக்கு சில சூழ்நிலைகளாக பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதற்கு காரணம் வந்து பல விஷயங்களாக இருக்கலாம். நம்மளோட கருவமைப்பு, கோள்களின் சஞ்சாரம், அந்த இயற்கை மாற்றங்கள், அது எல்லாமே வந்து ஒரு காரணமா இருக்கலாம். மகரிஷி நிறைய சொல்லியிருக்காரு. அது அந்த அதனால நமக்கு சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஒரு டெம்பரரி இல்லூஷன், ஒரு மாயினால் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். நம்ம எப்பவுமே இருக்க வேண்டியது விழிப்பு நிலையில இருந்து நம்ம செயல்படணும் ஐயா. எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து நம்மளை பாதிக்காத நிலையில வந்து நம்ம எப்பவுமே விழிப்பு நிலையிலிருந்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம அதுல இருந்து மீட்க முடியும். அடிப்படை பதில் ஒண்ணுதான், இந்த வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்றது தான். இந்த வினைப்பதிவு இருக்கிறதுனால தான் அதை இருக்கு. அப்போ நம்மளோட காந்தம் வந்து அதை கழிப்பதற்கான ஒரு ஏற்ற ஒரு காந்தத்தை தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நம்மளோட துணைவியாரோ, நம்மளோட பிள்ளைகளோ, நம்மளோட மற்ற உறவினர்களோ அது கழிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் தான். ஆக அந்த விஷயங்கள் அவங்க மூலமா இல்லைன்னா வேற யார் மூலமா உங்களுக்கு அது கழிதே தீர வேண்டும் அப்படின்னு கட்டாயத்தை இருக்கிறீங்க. அப்போ அதை நீங்க பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும், வேற ஆப்ஷன் இல்லை. இன்னொன்று, அவங்களோட அறியாம செய்யற விஷயத்த
வாழ்த்துங்க ஐயா. நான் சொன்ன மாதிரி வாழ்த்தினால ஒரு ஒரு கேன்சர் பேஷண்ட்டே ஒருத்தர் கியூர் பண்ண முடியுது அப்படின்ற போது நம்ம வாழ்த்தினால வந்து நம்ம குடும்பத்தை நம்ம சரி பண்ண முடியாதா என்ன? கண்டிப்பாக முடியும். நிதானமாக மனப்பூர்வமாக இருந்து விழிப்பு நிலையோடு இருந்து வாழ்த்தணும். அதுதான் ஒரே தீர்வையா. இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. அதற்காக தோண்டு விடாமல் எது நல்லது என்றதை விழிப்பு நிலையோடு உணர்ந்து நம்மளோட பாவங்கள் போகிறது என்பதையும் உணர்ந்து அவர்கள் பாவம் சேர்க்கக்கூடாது என்பதற்காக வந்து அவர்களை வாழ்த்தி மகிழ வேண்டும் ஐயா. அதுதான் சொல்யூஷன் ஐயா. சிறப்புங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து நாமக்கல்லிலிருந்து பாப்பு டீச்சர். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா சந்திரம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்ததுங்க. தொண்டை பத்தி நிறைய சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கும் மகிழ்ச்சி. இது பிடிச்ச கருத்து இந்த தொண்டு. நானும் நிறைய அனுபவிச்சிருக்கிறேங்க. அதை போல ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் நீங்க சொன்னீங்கய்யா ஒரு அன்பர் கேட்டதுக்கு நம்ம மனவளக்கலையில இருக்கிறவங்க வாழ்த்துறத மற்றவங்க வாழ்த்துறதோட நம்ம மனவளக்கலையில இருக்கிறவங்க வாழ்த்துறது எவ்வளோ நல்ல சிறப்பு அப்படின்ட்டு. இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வராமல் இருக்கும்போது வில்லேஜ்லாம் எல்லாம் கூடி பாடி அப்படி அழுதாங்க. அப்போ நல்ல மழை பெஞ்சதுங்கய்யா. இப்போ நம்ம இத்தனை 19,000 ஆசிரியர்கள் இருக்கிறோம். அத்தனை பேரும் தினம் தாவத்தில் நம்ம மழை வாழ்த்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு இடத்துல பெஞ்சொழியுது, ஒரு சில இடத்துல பெய்ய மாட்டேங்குது. அப்படி எப்படிங்க? அப்படி நம்ம அப்போ நம்ம வாழ்த்து எப்படி இப்படி இருக்குது? ஆமா, நல்ல ஒரு கேள்விமா. இதுதான் நான் சொல்றது. என்னன்னா ஆக்சுவலா வந்து தவத்தோட முடிவில் நமக்கு பெரும்பாலும் வந்து அந்த தவம் வந்து தன் வாழ்த்து சங்கல்பம், அதுக்கப்புறம் சில பேர் வந்து மனைவி குடும்பம், அதற்கப்புறம் அந்த ஃப்ரீக்குவென்சில வந்து இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வந்து ஒரு வாய் வார்த்தையாக தான் பெரும்பாலானவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம், அது உணராமல். ஆமாங்க ஆமாங்க. அதை நம்ம அதே ஃப்ரீக்குவென்சில அதை கண்டினியூ பண்ணோம். அந்த வாழ்த்துகள் எல்லாரும் மனப்பூர்வமாக ஒரே ஃப்ரீக்குவென்சில இருந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கூட்டுத்தவத்துக்கான ஒரு பலன் கண்டிப்பாக கிட்டும்மா. டவுட்டே வேணாம். ஆமா, கட்டாயங்க கட்டாயம். அத்தனை பேரும் நம்ம வாழ்த்தினா இவ்வளவு ஆசிரியர் இருக்கிறோம். எல்லா இடத்துக்கும் எப்படி எல்லாரும் நல்லா இருப்பாங்க, எப்படி அற்புதமா இருக்கும், மழையும் நல்லா பெய்யும். அப்படிதான் நான் நினைச்சுக்கிறதுங்கய்யா. நீங்க சொன்ன நன்றிங்க நன்றிங்க. ரொம்ப அற்புதங்கய்யா. வாழ்த்துக்கள் ஐயா. உங்க பணி சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க